என் தாயார் சமித திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் எமையாளும் சண்முகநாத பெருமானின் கமலமலர் பாதத்தில் அடியேன் சரண்புகுந்தும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அத்தனை சிவனை அன்பர்களை வனமுகிழ்ந்தும் வாரந்தோறும் 12 திருமுறைகளை முற்றோதல் செய்தும் அதனுடைய பொருள் நலங்களை சிந்திக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தினை பெற்றிருக்கின்ற நாம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக திருஞான சம்பந்தருடைய திருத்தேவாரத்தில் 128வது திருப்பதிகம் திரு பிரமபுரம். இந்த திருப்பதிகம் வழக்கம் போல பண் வியாழக்குறிஞ்சி பண் தான். இந்த நடை திரு எழு குற்றிருக்கை என்ற நடையில் அருளப்பெற்றது. இது சித்திரை கவி என்று சொல்வார்கள். இந்த கவியை நம்ம அலங்காரப்படுத்தணும்னா அது ஒரு தேர் வடிவத்தில் வரும். தேர் வடிவத்தில் சாமி இந்த திருப்பதிகத்தை அருளியிருக்கின்றார். இப்படி அருளிய திருப்பதிகங்கள் ரொம்ப அரியது. முதல்ல இந்த நடையில் அருளி செய்தவர் நக்கீரர் பெருமான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அருளி செய்தார். அதற்கு பின்பு திருஞான சம்பந்தர் அருளி செய்திருக்கிறார். இத்தகைய இந்த சிறப்பு வாய்ந்த இந்த பதிகத்துல சென்ற வாரத்தில் நம்ம தொடங்கணும். திருஞான சம்பந்தருடைய தந்தையார் திருஞான சம்பந்தர் நாள்தோறும் அருளி செய்கின்ற அந்த திருப்பதிகத்தை பாராயணம் செய்வார். முதல்ல தோளுடைய செய்வேன்னு பாடினார், அதை பாராயணம் செய்தார். அப்புறம் 2வது பதிகம், 3வது பதிகம், 100வது பதிகம் அப்படியே கூடிக்கிட்டே போகுது. ஆனா அவருடைய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா, ஞானசம்பந்தர் எந்தெந்த பதிகங்கள் எல்லாம் அருளி செய்யறதோ அத்தனை பதிகத்தை நாள்தோறும் முற்றோதல் செய்யணும்னு நினைப்பார். 10 பதிகம் 20 பதிகம்னா செய்யலாம். இதே இது 100 200 வந்துருச்சு, அப்படி பெருகி கொண்டே போகும். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பதிகங்களை சாமியை அருளி செய்து கொண்டிருக்கின்றார். அத்தனையும் அவரால் பதிக பாராயணம் செய்ய முடியல. ஞானசம்பந்தர் பார்க்கிறார் அவங்க தந்தைய, அத்தனை நம்மளால பதிகத்தை பாராயணம் செய்ய இயலவில்லையே என்று அவருக்கு ஒரு கவலை வருகின்றது. அதை ஞானசம்பந்தர் பார்த்து தந்தையார்கிட்ட அழைத்து, ஒரு திருப்பதிகம் அருளி செய்கின்றோம், அந்த திருப்பதிகத்தை இந்த ஒரு பதிகம் ஓதினாலே போதும், ஞானசம்பந்தர் அவர் அருளி செய்த அத்தனை பதிகங்களை ஓதுனா என்ன பயன் கிடைக்குமோ அத்தனை கிடைக்கும் சொன்னார். அவர் தந்தை பொருட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நிறைய நூற்றுக்கணக்கான பதியங்கள் சாமி அருளி இருக்கிறார். நமக்கு கிடைத்தது, சிதம்பரத்தில் நமக்கு கிடைத்தது சோழர் காலத்தில் 384 பதியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் 384 உட்காந்து ஒரு நாள் பாராயணம் பண்ண முடியுமா? முடியாது. அதனால ஞானசம்பந்தர் கருணையோடு இந்த பதிகத்தை அழிச்சு, அப்ப அந்த பதிகத்துக்கு எவ்வளவு ஆற்றல், நம்ம பவர், எவ்வளவு வீரியம் இருக்குன்னு பாருங்க. அது என்ன சிறப்புனா, அதனுடைய பொருள் நலங்களை சிந்திக்கும் போது ரொம்ப ஆழமான பொருள் நலங்களை, நம்ம சைவத்தினுடைய தத்துவ உண்மைகளை இங்க சாரா பிடிஞ்சு கொடுத்திருக்கிறார். இந்த பதிகத்தும் திருப்பிரமபுரத்திலே அருளியப்பட்டார். சீர்காழியில தான், சீர்காழி மொத்தம் 12 பேர் இருக்கு. இங்க திருப்பிரமபுரம் என்ற அந்த பெயர்ல இந்த பதிகத்தை சாமி அருள்றார். இந்த பதிகத்தை பிரமபுரத்து உரைகின்ற பெம்மான் சிவபெருமான் உமையூர் பாகனார். அவர் யாரு? அங்குள்ள தாயார் பேர் திருநிலை நாயகி. திரு எப்போதுமே நிலைபட்டு இருக்குமா தாயிட்ட, எப்போதுமே திரு. உலகத்து திருனா நம்ம பொதுவாக நம்ம பணங்காசத்தை சொல்றோம். திருனா அதுவும் ஒண்ணு, செல்வங்கள்ல அதுவும் ஒண்ணு. செல்வத்திலே தலையாய செல்வம் முக்தி செல்வம். அதுக்கு நிலைக்கலனாக இருக்கக்கூடியவர் தாய். அதனால திருநிலை தாய் நாயகி. சாமி பேரு பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மன் வழிபட்டதுனால பிரம்மபுரீஸ்வரர். நம்ம திருமுருகநாதருக்கு திருமுருகநாதரையும் பிரம்மதேவர் வழிபட்டு இருக்கிறார். அதனால இவரையும் நம்ம சொல்லலாம் பிரம்மபுரீஸ்வரர் தான். இந்த பதிகத்துடைய பொருள்கள் சிந்திக்கும் போது நம்ம திருமுருகனுடைய சம்பந்தமாவே வர்ற மாதிரியே தெரியும். அப்ப எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. சாமி அங்க 3 சாமியா இருக்கிறார். பிரம்மபுரீஸ்வரா இருக்கிறார், அம்பாளோடு இருக்கும்போது திருநெல்வேலி சமேத பிரம்மபுரீஸ்வரர் இருக்கிறார். அப்புறம் மேல நீங்க போனீங்கன்னா தோணியப்பரா இருப்பார், அங்கேயும் அம்மையப்பரா இருப்பார். தோணி மீது இருக்கின்ற, தோணினா படகு,
அது என்னன்னு இந்த பதிகத்தில் அதுக்கான விளக்கம்னு சொல்லிடுறாரு. இது அந்த தாத்பரியத்தை. படகிட சாமி இருக்கிற மாதிரி இருக்கும், அம்மையப்பர் இருப்பா. அதனால தோணிபுரத்து ஈஸ்வரர், தோணிபுரத்து ஈசன், அவர் தான் தோணியப்பர். இன்னைக்கு வேற்று மதங்கள் அந்த பேர்லாம் வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு தோணிக்கு சம்பந்தம் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தோணியப்பர். அடுத்து மூன்றாவது ஒரு சாமி இருக்கிறார், பைரவர் சட்டைநாதர். அங்குள்ள பைரவர் சட்டநாதர், முத்து சட்டைநாதர், வடுக சட்டைநாதர். அது என்ன சட்டைன்னு சொன்னா, திருமாலுடைய சட்டையை போர்வையாக போர்த்தி கொண்டவர் சாமி. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அப்படிப்பட்ட பெருமான் திரு பிரம்மபுரத்து உரைகின்ற பெருமான். அவர் இந்த பதிகத்தை ரொம்ப விரும்பி கேட்பாரு சொல்ற திருக்கடைக்காப்புல. ஒவ்வொன்று திருக்கடை பலன் சொல்லுவார் இல்லையா, அந்த பலனை இந்த பதிகங்கள்ல ரொம்ப முற்றிலும் ஒரு வேறு வித்தியாசமான நிலையில இந்த பதிக பலனை சொல்றார். சாமி ரொம்ப இந்த பதிகத்தை விரும்பி கேட்கிறாருன்னு சொல்றார். ஏன் ரொம்ப விரும்பி கேட்கிறாருன்னா, அந்த பொருள், இந்த பாடலுடைய பொருள் இருக்கே, அந்த பொருளுடைய தன்மையே அவர் தான். அப்ப விரும்பி அவரையும் இந்த பாடலுடைய பொருளை பிரிக்க முடியாது, அவரைத்தான் இந்த பாட்டுல பாடுறார் சாமி. அப்ப அவரையும் இந்த பாடலுடைய பொருளை பிரிக்க முடியாது, அந்த தன்மையே உருவானவர் அப்படின்னு திருக்கடைக்காப்புல ஒரு சாமி சொல்லுவார். முதல்ல நம்ம சொல்லிட்டோம் ஓரொரு வாயினை, நம்ம போன வாரம் சிந்திச்சிட்டோம். சாமி ஒன்றா இருக்கிறார். எப்படின்னா, அதாவது நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லும் போது இறைவன் ஒருத்தர் தான், பலன்னா கிடையாது, கடவுள்லாம் பல கிடையாது. பிற மதங்களோ அல்லது நாத்திகவாதிகளோ பல பேர் என்ன சொல்றாங்க, சாமி இத்தனை சாமியா அவங்க மதத்தில் என்ன இல்லை, சாமி ஒருத்தர் தான். நம்ம இது என்ன, அந்த தத்துவ தாத்பரியங்கள் முறையே அந்த சமய கல்வி கற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியல. சாமி ஒருத்தர் தான், 2, 3, 5, 10 கிடையாது. சாமி ஒருத்தர் தான். அந்த பாட்டில் அது நிறுவுறார், சாமி ஒருத்தர் தான். அவர் எல்லாம் கடந்த நிலையில், கடவுள் அப்படின்னா கடந்த நிலையில், கடந்து உள்ளே இருக்கின்ற மேலான நிலையில் இருக்கும் போது அவர் சொரூப நிலை அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுவோம். சொரூப நிலை, சொரூப நிலையில இருக்கின்ற போது அவர் பரம்பொருள். அவருக்கு பேரு கிடையாது, ஊரு கிடையாது, உருவம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப அவர் ஒருவரா இருக்கார், ஓர் உருவம் தான், ஓர் உருவாயினை அப்படின்னு. அவர் உயிர்கள் உய்யும் வண்ணம், இறைவன் ஒருத்தர் தான். அப்ப உயிர் ஒன்னா அப்படின்னு கேட்டா இல்ல, உயிர் ஒன்னும் இல்ல, அது எண்ணிலி. தமிழ்ல அருமையான வார்த்தை, ஆங்கிலத்துல இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எண்ணிலி, எண்ண முடியாது. 1, 2, 3, 4ன்னு எண்ண முடியாது. இப்போ ஒருத்தருக்கு எத்தனை சொத்து இருக்குன்னா, ஒரு 50,000 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிகபட்சம். அதுக்கு இல்லை எண்ணிக்கை தானே. ஆனா உயிர் இத்தனை இருக்கானா எண்ண முடியாது, ஏன்னா அது எண்ணிலிட்டாங்க, அது யாராலும் எண்ண முடியாது, அத்தனை உயிர்கள் இருக்கின்றன. அப்போ உயிர் பல, இறைவன் ஒருத்தர் தான். அதான் நம்ம பெரியவங்க ஆச்சாரியார்கள் கண்டறிந்த உண்மைன்னா அதை நம்ம ஆழமா மனசுல பதிச்சுக்கணும். உயிரெல்லாம் ஒண்ணு கிடையாது, உயிர் பல, ஆனா இறைவன் ஒருத்தர். இந்த கருத்துக்களை மாறுபட்டு சொல்லும் போதுதான் நம்ம சமயங்கள் பல வந்தது, அது மதங்கள் பல வந்தது. இந்த கருத்துக்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொன்னாங்க, சொன்னது மதமாகவும் சமயமாகவும் மாறிடுச்சு. ஒரு மதம் சமயத்துக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உயிர் தான் கடவுள், கடவுள் தான் உயிர் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. அதுக்கு அறிவு ரீதியாக நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கருத்து சொல்லி இருக்கிறாங்க. உயிர்னா பழையா ஒண்ணு கிடையாது, இறைவன் தான் ஒருத்தர். அதை நம்ம சாஸ்திரம் முழுசா பயிலும் போது அதை நம்ம விரிவா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம அது வரையே பார்த்துக்கலாம். உயிர்கள் பல, இறைவன் ஒருத்தர் தான். அப்ப இந்த பல உயிர்களை தன்வண்ணமாக்க அப்படின்னு இறைவன் தன்வண்ணமாக்கணும்னு நினைக்கிறார். தன்வண்ணம்னா என்ன, அவருடைய வண்ணம் என்ன, எப்போது இன்பமாக இருக்கின்ற நிலை இறைவனுடைய நிலை. அவரை போல எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று அவர் திருவுளம் கொள்கிறார். அப்ப ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அப்ப ஏதாவது ஒன்று செய்யணும்ன்றதுக்காக தன்னுடைய சக்தியை கொண்டு இந்த உயிர்களுக்கு தேவையான உடம்பையும் இந்த உலகத்தையும் கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும்போது அவர் ஒருத்தர் தான், தன்னுடைய சக்தியை கொண்டுதான் அதை கொடுக்கிறாரு. சக்தியை கொண்டு கொடுக்கும் போது ஒண்ணு 2 ஆயிடுது. சிவம் அடுத்து சக்தின்னு வந்துருக்கு, ஒண்ணு 2 ஆயிடுது. அப்ப இந்த உலகத்தையும் உயிருக்கு தேவையான உடம்பையும் கொடுக்கும் போது தன்னுடைய சக்தியை கொண்டு இத்தனையும் கொடுக்கிறார். எதற்கு கொடுக்கின்றார்னா, அவர் தன்வண்ணமாக்க, தன்வண்ணம்னா எப்போது இன்பமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இறைவன் செய்கின்றார். அப்போ ஓர் உருவாயினை மானாங்காரத்து
ஈர் இயல்பாய். ரெண்டு இயல்பா வர, ஒண்ணுதான் ரெண்டு இயல்புல ரெண்டு. எப்படி தன்னுடைய சக்தியை கொண்டு வரும்போது ரெண்டா வர. இப்ப நீங்க வேற, நீங்க செய்கின்ற செயல் வேறையா? ஒண்ணுதான். நீங்க செய்கின்ற செயல் எதுல செய்ய? உங்க சக்தியை கொண்டு நீங்க செயல் செய்றீங்க. அப்ப நீங்க வேற, நீங்க செய்யற செயல் வேற கிடையாது. ரெண்டு ஒண்ணுதான். நீங்க செய்கின்ற அந்த செயலுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? அது உங்களுடைய ஆற்றல். அப்ப இறைவனுடைய ஆற்றல், அந்த சக்தியை நம்ம புராணங்கள் வழியில இறைவன் ஆற்றல் சக்தி அப்படின்னு சொன்னா நம்ம புரியாது இல்லைங்களா? அதுல சாமியை கணவர், அவருடைய சக்தி அப்படின்னா மனைவி அப்படி சொன்னா எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இது புராணங்கள் வழியா. அதாவது பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஆச்சாரியர்கள்லாம் எல்லோருக்கும் எளிமையா புரியும் வண்ணம் ஒன்று சொல்ல வேண்டும் சொன்னா அவங்களுக்கு என்ன சொன்னா எப்படி புரியுமோ அப்படித்தான் சொல்ல முடியும். இங்க எல்லாம் கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போது நம்ம அப்படித்தான் சொல்ல முடியும். உலகத்தை வச்சுதான் நம்ம கண்ணுக்கு காணாத கடவுளை நம்ம காட்டுவாங்க பெரியவங்க. கண்ணால கண்ட ஒரு செய்தியை காணாத ஒரு பொருளுக்கு ஓமானமாக காட்டுவார்கள். அப்படி காட்டியதுதான். அப்ப ஒரு வாயினை மானாங்காரத்து ஈர் இயல்பாய், ரெண்டு இயல்பா வந்திருக்க சக்தியை கொண்டு இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். கொடுக்கும் போது என்ன கொடுக்கிறார்? அவர் சக்தியை கொண்டு என்ன செஞ்சார் அப்படின்னு, விண் முதல் பூதலம். விண் ஆகாயத்திலிருந்து, பூதலம்னா பூமி. என்ன இருக்கு? 5 இருக்கு. என்னென்ன? ஆகாயம். ஆகாயம் தான் பறந்து விரிந்து இருக்கின்றதுங்க. ஆகாயத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா காற்று, அதற்கும் கீழே நெருப்பு, அதற்கும் கீழே நீர், அதற்கும் கீழே நிலம். அதான் சொல்ற விண் முதல் பூதலம். ஆங்கிலத்தை சொன்னா ஆகாயம் டு நிலம். விண் முதல் பூதலம் அப்படி சொன்னார். 5 இருக்கா? 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களில் ஆனதுதான் இந்த உலகம். இந்த 5 பூதங்களில் ஆனதுதான் நம்மளுடைய உடம்பு. இந்த ரெண்டையும் கொடுக்கிறார். எதை கொண்டு கொடுக்கிறாரு? தன்னுடைய சக்தியின் மூலம் கொடுக்கின்றார். அப்ப அந்த சக்தி தான் அத்தனை செய்யுது. இதெல்லாம் கொடுத்திருக்கு. அதனாலதான் நம்ம தாயை ரொம்ப பிடிக்கும். அதான் அத்தனை செய்யுது. சக்தி என்ற அவருடைய கருணையின் வடிவமாக செய்கின்ற ஒரு செயல். 5 ஆச்சா? எது சொன்னேன்? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். 5 பூதலம்னா பூமி. 5. இந்த 5 வச்சாச்சா? அடுத்து ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் அப்படின்னாரு. இது ஒன்றிய இரு சுடர். 2 சுடர் இருக்கு வானத்துல. எது? சூரியன், சந்திரன். அப்ப 5 பூதங்களோட இந்த 2 சேர்த்துக்குங்க. 5 2 7. உம்பர்கள் பிறவும். உம்பர்கள்னா தேவர்கள். நம்ம ஆன்மாக்கள்ல பக்குவமானவங்க 2 பிரிவா பிரிக்கலாம். பக்குவமான மேலானவங்களை தேவர்கள்னு சொல்லுவோம். இனிமேல் பக்குவம் அடைய போகின்ற நிலவுத்திர உள்ளவங்கள நில உலகவாசிகள், நம்மள மாதிரி ஆன்மாக்கள். இது எல்லாம் ஆன்மாதான். தேவர்களும் ஒரு ஆன்மாதான். நம்மளோட கொஞ்சம் உயர்நிலைக்கு போயிட்டாங்க பக்குவத்தால. நம்ம பக்குவம் அடைந்து கொண்டு இருக்கின்றோம். பக்குவம் அடைந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் நில உலகத்தில் உள்ளவர்கள். அப்ப இவர்களும் உயிர் தான். விண்ணுலகத்தில் இருக்கின்றது உயிர்கள் தான், நில உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் தான். ஆக மொத்தம் எல்லாமே உயிர்கள் தான். அந்த உயிர்களை ஒரு சொல் சமஸ்கிருதம் ஆன்மா அப்படின்னு சொல்லும். ஆன்மா. அப்ப பஞ்சபூதங்கள் 5, சூரிய சந்திரன் 2, ஆன்மா 1. எத்தனாச்சு? 8. இந்த 8க்காக இறைவன் தன்னுடைய சக்தியை கொண்டு இந்த உலகத்தை 8 மூலமாக நிகழ்த்துகின்றார். அதனாலதான் அவரை தேவாரம் அட்டமூர்த்தி அழகன் பாடும். நாவுக்கரசர் அட்டமூர்த்தி அழகன். இந்த இறைவன் சிறப்பாக இருக்கின்ற இடம் எது அப்படின்னா இந்த 8ல தான் இருக்கிறது. 8ல 7 சடப்பொருள் இல்லைங்களா? ஆகாயத்துக்கு அறிவு இருக்கா? காற்றுக்கு இருக்கா? நெருப்புக்கு இருக்கா? நீருக்கு இருக்கா? பூமிக்கு இருக்கா? அந்த 5 அறிவு கிடையாது. ஆனா சடப்பொருள். அதே மாதிரி சூரியனுக்கு அறிவு இருக்கா? சந்திரனுக்கு அறிவு இருக்கா? இல்ல, அது சடப்பொருள். ஆனா ஆன்மா, நமக்கு அறிவு இருக்கு. அறிவுள்ள பொருளையும் அறிவற்ற பொருள்களையும் எங்கும் கலந்து பரவி அவருடைய சக்தியை கொண்டு இருப்பதும் அவர்தான். இப்படிதான் சொல்ற சாமி. விண் முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர்கள் உம்பர்கள் பிறவும். உம்பர்கள் தேவர்கள், பிறவுனா நம்ம கீழே உள்ள ஆன்மாக்கள். அடுத்து படைத்தளிப்ப அடிப்பவும்.
மும்மூர்த்திகள் ஆயினை அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சொன்னா, இப்ப இந்த உலகத்தை படைக்கணும். இந்த உலகத்தை படைக்கணும்னு சொல்லும் போதே நம்ம உடம்பை படைக்கணும் சேர்த்து நீங்க எடுத்துக்கணும். உடம்பை சேர்த்து நீங்க சொல்லும் போதே உடம்பத்தையும் சேர்த்து படைக்கணும். இந்த உலகத்தையும் உடம்பையும் படைக்கணும், இல்ல தன்னுடைய சக்தியை கொண்டு படைக்கணும். அப்படி படைக்கின்ற ஒரு பக்குவம் உள்ள ஒரு ஆன்மாவை சாமி நியமிப்பார். அவருக்கு பேர் பிரம்மன்னு பேர். சரி, படைச்சிட்டா போதுமா? அந்த உயிர்களை எல்லாம் காக்கணும். எப்படி காக்கணும்? இத்தனை ஆண்டு, இத்தனை வருஷம், இத்தனை காலம் அந்த உடம்புல உயிர் இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் காக்கணும். இத்தனை வருஷம் இருக்கிறத நம்ம உடம்போட உயிர் எடுத்து காக்கணும். அடுத்து அது முடிஞ்சிருச்சு சொன்னா அந்த உடம்பு விட்டு உயிரை பிரிக்கணும். படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த படைத்தல் செய்கிறது பிரம்மா, காத்தல் செய்கின்றது மகாவிஷ்ணு, அழித்தல் செய்கிறது ஸ்ரீருத்ரர். இந்த 3 பேரும் செய்யணும் இல்லைங்களா? அந்த 3 பேரையும் நியமிச்சது யாரு? மேல உள்ள பரம்பொருள் தான் நியமிக்கிறார் இல்லைங்களா? அவருக்குள்ள இருந்து இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் செய்கின்றதும் அவர் தான். அப்ப எல்லாம் அவர் தான். நான் அதைத்தான் சொன்னேன். பிரம்மானா தனியா அது ஒரு கடவுள்லாம் கிடையாது. அவர் ஒரு உயிர் தான். செய்யறது யாருன்னா அவர் தான். இப்ப ஒரு நிறுவனம் எடுத்துக்கங்க. நிறுவனத்துல மேனேஜிங் டைரக்டர், உங்களுக்கு எளிமையா ஒரு எம்டி இருக்கிறார். அவருக்கு கீழே ஒரு ஜிஎம் இருக்கிறார், அவருக்கு கீழே ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு கீழே ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறார், அவருக்கு கீழே பணியாளர்கள் அத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு எம்டியே எல்லா வேலையும் செய்வாரா கம்பெனில? இல்ல. அவர் என்ன செய்வாரு? ஜிஎம்க்கு ஆர்டர் போடுவார், அவர் சூப்பர்வைசருக்கு ஆர்டர் போடுவார். ஒவ்வொருவரும் அவருடைய ஆணையின் படி அந்த செயல் நடக்கும். அவங்க செய்யறது யாருங்க? எம்டி தான் செய்யறாரு. செய்யறது யாருங்க? அவர் தான் செய்யறாரு. அது எப்ப உங்களுக்கு புரியும்? செய்யறதெல்லாம் அவர் தான். அதுக்காக ஒரு நிறுவனத்தில் உள்ள மேற்பாளர் நான் தான் இந்த கம்பெனி அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு நகைப்புக்குரியது வேற எதுவும் இல்லை. அவர் ஆணையின் படி செய்யறோம். அப்படிதான். ஆக மொத்தம் அந்த கம்பெனிக்கு முதல்வர் யாரு? ஓனர் யாரு? ஒருத்தர் தான். 10 பேர்னா இல்ல. அது மாதிரி இந்த உலகத்துக்கு முதல்வர் ஒருத்தர் தான். எத்தனை பேர் எந்த காரியங்களை செய்தாலும் அது இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒரு பதவி. ஆனா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். ஒரு நிறுவனத்துல ஒருத்தர் ஒரு பதவியை கொடுக்கணும்னு சொன்னா அவருக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. அதனால சாமியும் ஒரு தகுதி இருக்கான்னு பார்ப்பார், பார்த்துட்டு அதை கொடுப்பார். ஆனா கொடுத்த உடனே அதைத்தான் அவர் செய்யறான்னு சொல்லக்கூடாது. இதுதான் வரலாறு வந்தது. இனிமேல் அடுத்தலாம் வரும். பிரம்மா என்ன நினைச்சார்? நான் தான் படைக்கிறேன், நான் தான் பெரியவன்னு சொன்னாரு. இல்ல, அவருக்குள்ள படைப்பு தொழிலை மேற்கொள்வது சிவபெருமான். மகாவிஷ்ணு என்ன பண்ணார்? நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, அவருக்குள்ள காத்த தொழில் செய்யறது சிவபெருமான். எல்லாம் செய்யறது ஒருத்தர் தான். கடவுள் ஒருத்தர் தான், பரம்பொருள் ஒருத்தர் தான். 5 10 எல்லாம் கிடையாது. ஞானசங்கர் மிக அருமையாக இந்த ஞான உபதேசம் இதெல்லாம் கேட்டா நமக்கு அவ்வளவு தெளிவு பிறக்கும். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரு கவலை தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், இப்படி நடக்கும். எது நடந்தாலும் அவருடைய ஆணை தான். எல்லாமே அவருடைய ஆணையின் வெளிதான் நடக்கிறது. எதற்காக செய்யறாரு? நாம நல்லா இருக்கணும் தான் அத்தனை செய்யறாரு. இந்த உலகத்துல என்ன ப்ராசஸ், என்ன பணி நடந்தாலும் அவருடைய பணிதான், அவருடைய செயல் தான். அனைத்து உயிர்களும் நன்மை கருதி தான் ஒவ்வொரு செயல் நடக்கின்றது. நம்ம ஆச்சாரியர்கள் ஆணித்தரமாக சொல்றாங்க. அதான் முக்கியம். அதை நம்ம எடுத்துக்கொண்டா என்ன கவலை வரும்? இது அருமையா குருஞான சம்பந்தர் பாடுவார் மீனாட்சி சொக்கநாதர் பார்த்து. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்று இருந்தார் பொல்லாத துயரம் நீங்கும் அப்படின்னா. உனக்கு ஏயா துயரம்? எல்லாமே அவர் செயல் சொல்லும் போது நீ பாட்டு சிவனேன்னு இரு அப்படின்றாங்க. நீ ரொம்ப ஒண்ணு அலட்டிக்கெல்லாம் வேண்டாம். நீ தேவையில்லாம நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் நன்மைக்கு தான். தீதாக இங்க எதுவுமே நடக்காது. எல்லாம் சரி, தவறு என்று இங்க எதுவுமே நடக்காது. அதை நம்ம உணர்ந்து கொண்டா நம்ம யாராவது குறை சொல்ல போறோமா, அவர் அப்படி இருக்காரு இப்படி எதையுமே சொல்ல வேண்டியது இல்லை, அவசியமும் கிடையாது. ஆச்சாரியர்கள் யாரும் எந்த குறையும் சொல்லல. எது குறை சொல்றாங்க? எதையும் சொல்ல வேண்டிய அவசியம். எல்லாம் நீ குறை சொன்னா ஈசனை சொல்ற மாதிரி. அவர் தானே எல்லாம் செய்யறாரு, தவறு தானே. அதைத்தான் சாமி சொல்றாரு, அது நிறுவுறாரு. இப்ப மும்மூர்த்தி படைத்து அழித்தல் அப்படின்னா இந்த லீ போட்டு பாருங்க. அழித்தல்லாம் காத்தல். அப்புறம் இந்த சிகரம் இந்த லீன்னு போட்டா அழித்தல்லாம் அது அழிவு. ஒரு 3 சொல்றாரு. படைத்து அழித்து அழிப்பமும் மும்மூர்த்திகளாயின. இந்த மும்மூர்த்திகளாய் இருக்கின்ற பிரம்மா, விஷ்ணு, ஸ்ரீருத்ரரும் சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு. இருவரோடு ஒருவனாகி நின்றனை. இருவரோடு ஒருவனாகி நின்றனை. மேலும் அழுத்தமா இன்னொன்னு சொல்றார். இருவர்னே யாரு? பிரம்மாவும் விஷ்ணுவும்.
இவங்களை என்ன சாமி என்ன பண்ணா இடம் பலமாக வச்சுக்கொண்டு அவர் ஒருத்தரா நின்னாரு. அவர் தான் இடப்புறம் பிரம்மா வடப்புறம் மகாவிஷ்ணு இருந்து அவர் ஒருத்தரா இருக்கிறார். அவர் தான் அப்படின்னாரு. இருவரோடு ஒருவனாகி நின்றனை. அவர் தான் ஒருத்தர் தான். அந்த இருவரும் தன்னுக்குள் அடக்கி கொண்டு அவர் ஒருவராக இருக்கின்றார். தனியாலாம் ஒருத்தர் இல்லை. இதெல்லாம் நம்ம படிக்கும் போது சிந்தையில் உட்படும் போது பல கடவுள் இல்லை என்ற ஒரு உணர்வு நமக்கு பிறக்கும். குழப்பம் வராது நமக்கு. அதான் பிரச்சனையே. இப்ப என்னன்னா திடீர்னு ஒரு கோயிலுக்கு கும்பிடுறாங்க, இது ஒண்ணு கிடைக்காது, வேற யாரோ சொல்றாங்க இன்னொரு கோயிலுக்கு போருமா அப்படின்ட்டு போறாங்க. திடீர்னு சாமியை மாத்துறாங்க. நீ எதை போனா இங்க சாமி சொல்லுவார், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தொரு தெய்வமாகி மாதொரு பாகனாதான் வருவர். இது சைவ சித்தாந்தம் சொல்ற அருமையான இதெல்லாம் மனப்பாட மனசுல நம்ம பச்சை குத்தி வச்சுக்கணும். நீங்க யார எந்த கோயில்ல எங்க வேணாலும் எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க. நீங்க அமெரிக்கால கும்பிடுங்க, வேற எங்க வேணாலும் பிற மகத்து கடலை கும்பிடுங்க, யார வேணாலும் கும்பிடுங்க. உங்களுக்கு அருள் செய்வர் யாரா இருப்பார்னா மாதொரு அம்மையப்பர் தான் வருவார். அவ்வளவுதான், வேற எதையும் சொல்லல. இப்படி ஒரு நல்ல ஒரு ஞான சிந்தனை பிறந்த ஒருத்தர் பிற தெய்வங்களை குற்றம் சொல்ல மாட்டாங்க. பிற தெய்வங்களை ஏன் கும்பிடுறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது யாரை கும்பிட்டாலும் அவங்க பரம்பொருளை தான் கும்பிடுறாங்க. அப்படியே ஒரு மனசாந்தி பெற்றா மத கலவரம் எப்படி வரும், சமய சண்டை எப்படி வரும்? வராது. ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லல, இப்படிதான் சிந்திக்க சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே யார் ஒருவர் எந்த தெய்வத்தை அவர்கள் கும்பிட்டாலும் அந்த தெய்வமாகி அவர்களுக்குள் இந்த அருள் செய்வது அம்மையப்பரே மாதொரு பாகனாதாம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். இருவரோடு ஒருவராகி நின்றனை. பிரம்மாவையும் விஷ்ணு தன்னுள் அடக்கிக் கொண்டு ஒரு மூர்த்தியாக, இது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஏகமாக திரிமூர்த்தி சொல்லுவோம். திரிமூர்த்தியாக மும்மூர்த்தியாக ஒரே வடிவத்தில் நின்றவர் சிவபெருமான் தான் அப்படின்னு தெளிவா சொல்றார். அடுத்து ஓர் ஆழல் நீள் ஒன் கடல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்ட பெருமான் இப்ப நம்ம உலகத்தை படைச்சு ஒரு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக படைச்சாங்க, யார் செய்யறாங்க, அப்படியே 2 தேவர்கள் செஞ்சாலும் அதுக்குள்ள இருந்து அருள்வது சிவபெருமான். சரி, அப்படிப்பட்ட பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா பாருங்க, இதுதான் முக்கியம். ஓராள் நீழல். இந்த விருட்சம் இருக்க மரங்கள்லயே ராஜா யாருன்னா ஆலமரம். அதான் அதுக்கெல்லாம் மரங்கள்லே தலைமையான மரம் எதுன்னு சொன்னா ஆலமரம் தான். அந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்த பெருமான் தட்சிணாமூர்த்தி பெருமான் அமர்ந்திருந்து, அப்படி அமர்ந்திருக்கின்ற பெருமானை வழிபாடு செய்கின்றவர் 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேர் வேற, அவங்க புராண காலத்து 4 பேர். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்தவங்க கலியுகத்து 4 பேர்கள். திருஞான சம்பந்தர், நாவுக்கர். திருஞான சம்பந்தர் உபதேசத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய வேறு உருவமாக நமக்கு அருள் செஞ்சிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், நம்பியாரூரர், மணிவாசகர். இது கலியுகத்து 4 பேர். புராண காலத்துல 4 பேர் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் முதன்மையானவர் அகஸ்தியர், 2வது புலஸ்தியர், 3வது சனகர், 4வது சனற்குமாரர். இந்த 4 பெருமுனிவர்கள் அவங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி திருவடியில் அமர்ந்து சாமி அவருக்கு அளிக்கின்ற ஞான உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள். அதுதான் சாமி சொல்றார், இந்த 4 யாரு, அகஸ்தியர் உள்ளிட்ட 4 நல்ல ஞான நெறியை காட்டுவதற்காக ஆலமரத்தின் அடியில் இருந்து அமர்ந்த பெருமான் இந்த பிரம்மபுரத்து பெருமான் அப்படி சொல்ற உபதேசம். அதான் முக்கியம். அவற்றிலிருந்து உபதேசம் பெற்ற இருடிகள் என்று சொல்கின்ற முனிவர்களுடைய வழி நடத்தல் தான் இந்த உலகமே வழி நடத்தப்படுகிறது. நம்மளே அவங்க தான் வழி நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் பிரம்மபுரத்தில் உரைகின்ற பெருமான். ஓராள் நீழல் ஒன் கடல் இரண்டும். அந்த ஆலமரத்த அரசராக ஆலமச் செல்வருடைய அந்த பொன்னார் திருவடியை முப்பொழுதும் ஏத்துவார்களாம். முப்பொழுதும் என்னன்னா இது, காலையில உதய காலம், சூரியனுடைய உதயம்னா சூரிய உதய காலம், மத்தியானம்னா சூரியன் மத்திக்கு வர்றது காலம், அடுத்து அஸ்தமன காலம், மேற்க போற காலம். இந்த 3 காலங்களையும் தொழுவார்கள் இந்த 4 பேரும். அப்ப இந்த 3 காலங்களை இறைவனை தொழுவது
உத்தமம், சிறப்பு. ஞானசம்பந்தர் சொல்ற சிறப்பு அப்படின்னு தெளிவுபடுத்துகின்றார். இப்படி 3 காலத்திலையும் பெருமானை தோத்திரம் செய்து வணங்குவார்கள். வணங்குதலிலே மிகச்சிறந்த வழிபாடு தோத்திரம் செய்யறதுதான். ஆனா தோத்திரம் சிறப்பா செய்யணும்னு சொன்னா சாத்திரம் வேணும். அதனால தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே அப்படின்னா, தோத்திரமும் சாத்திரமும் தான் சிவபெருமான் அப்படின்றார் நாவுக்கரசு பெருமான். தோத்திரம் சாத்திரத்தை கட்டாத்தான நம்ம இறைவனை நம்ம தெரிந்து கொள்ள முடியும், அவர் வணங்க முடியும். அப்படிப்பட்ட தோத்திரங்களை சாத்திரங்கள் கற்ற பெரியவர்கள் 3 வேளையிலும் வணங்குகிறார்கள். அவர்கள் 3 வேளையும் வணங்குகிறார்கள். அவர்களுக்கு அருளி செய்கின்ற பெருமான் இருடிகள் முனிவர்கள், அவருக்கு அருளி செய்கின்ற பெருமான் தான் திரு பிரம்மபுரத்தில் உரைகின்ற எம்பெருமான் என்று அருளுகின்றார். அடுத்து பாருங்க, 3ஆக கோட்டினை அப்படின்னு பேசுறது. அதாவது நாட்டம் 3ஆக கோட்டினை. இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் ஆன்மாக்களுக்கு, எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு 2 இருட்டு இருக்குதுங்க. ஒண்ணு புறத்துல உள்ள இருட்டு. புறத்துல இருட்டு இருந்தா நமக்கு ஒண்ணுமே, புறத்துல உள்ள பொருள்களை பார்க்க முடியுமா? இருட்டாயிருச்சுன்னு வைங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப நம்ம ஒண்ணு அறிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது எது? புறத்துல உள்ள இருட்டு. அதுவே அகத்திலே இருட்டு இருக்கு, அக இருட்டு. அது ஆன்மாவை பற்றி இருக்கின்ற அக இருட்டு. அதனால ஆன்மா எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப புறத்துல இருக்கிறது இது இருட்டு நம்மளை காட்டுது, ஐயோ இருட்டா இருக்கப்பா, அதனால நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியல, அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா அகத்தில் உள்ள இருட்டை, அந்த இருட்டே நமக்கு காட்ட மாட்டேங்குது, அது இருட்டே நமக்கு தெரியல. அதுதான் அதை விட ரொம்ப மோசமான நிலை. இந்த அக இருளை போக்குவதுதான் தட்சிணாமூர்த்தி. இந்த 4 பேர்களுக்கு போக்குறது, ஒளி நெறியை காட்டி போக்குறார். அகத்தில் உள்ள இருளை தன்னுடைய ஞான ஒளியை காட்டி பெருமான் அருளுகின்றார். அக இருளை அகற்றினார் தட்சிணாமூர்த்தியாக வந்து. அடுத்து பாருங்க, உலகத்து ஆன்மாக்களுக்கு புற இருளை அகற்றணும். புறத்துல இருள் இருக்குன்னு வைங்க, இரவு 12 மணிக்கு நம்ம என்னதான் தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அப்ப புற இருளை அகற்ற வேண்டுமானால் சாமி ஒரு 3 கொடுக்கிறார். 3 கண்ணு, அவருடைய 3 கண்ணு. வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி என்று 3 ஒளி. இந்த 3 ஒளியின் மூலம் புறத்தில் உள்ள அத்தனை அந்த இருளை எல்லாம் அகற்றுகின்றார். இந்த நெற்றியில் உள்ள கண் தான் ஞான ஒளி. இது உயிரினுடைய ஆன்மாவுடைய அக இருளை அகற்றுவது நெற்றிக்கண். மற்ற 2 கண்ணும் சூரிய சந்திரனும் இந்த புறத்து இருளை அகற்றுகின்ற கண்கள். இந்த 3 சாமி இங்க சொல்றார். நாட்டம் 3ஆக கோட்டினை. நாட்டம்னா நம்ம நாடி பார்ப்பதற்கு, ஒன்றை அறிந்து கொள்வதற்கு 3ஆக நமக்கு பெருமான் சூரிய சந்திரன் அக்னி என்ற நெற்றிக்கண்ணையும் பெருமான் கொடுத்திருக்கின்றார். இருநதி அரவமோடு ஒரு மதி சூடினை. மிகப்பெரிய நதி கங்கா நதியை பெருமான் சூடி இருக்கின்றார். அடுத்து அரவமோடு பாம்பு, அரவண பாம்பையும் சூடி இருக்கின்றார். ஒரு மதி சூடினை பிறையும் சூடி இருக்கின்றார். இது 3 சாமி சூடி இருக்கின்றார். இதுக்கு பல விதமான விளக்கங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா? பிறை சூடுவது எது? சந்திரன். சந்திரனுடைய வரலாறு உங்களுக்கு, தக்கனுடைய வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நின்றுட்டு போயிடும். இருந்தாலும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். தக்கன் தன்னுடைய அறிவே உயர்ந்தது அப்படின்னு நினைச்சான். தன்னுடைய அறிவே உயர்ந்தது சொன்னா மற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க. எளிமையானது. தனக்கு மேலானவங்களையும் மதிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவர் யாரு? சிவபெருமான். அவங்களும் மதிக்க மாட்டாங்க. அதனால ஒரு வேள்வி செஞ்சார். வேள்வி செஞ்சா என்ன நடக்கும்னு சொன்னா, வேள்வியில ஏன் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க? வேள்வியோட தாற்பயம் வேள்வி செய்யறதோட நிறுத்திடக்கூடாது. வர்றவங்களுக்கு தான தர்மங்கள் நிறைய கொடுக்கணும், பொண்ணும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுக்கணும். தக்கன் வேள்வி செய்யறாங்க நிறைய கிடைக்கும்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் குமிச்சிட்டாங்க. நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த வேள்வி யார் பொருட்டு செய்யணும்? சிவபெருமான் பொருட்டு தான் எல்லாரும் வேள்வி செய்யணும். சிவபெருமானை தவிர அவர் எல்லாத்தையும் அழைச்சார். ஏங்க ரொம்ப ஒரு பெரியவங்களை கூப்பிடாம மற்றவங்க எல்லாம் கூப்பிட்டா முதல்ல போறதே தவறு தானே? அவ்வளவு பெரியவங்களை கூப்பிடல நாம போனா தவறு தானே? ஆனா அது தேவர்கள் நினைச்சாங்களே, சிவரோட கூப்பிடல என்ன, நம்ம பெரியார் தான் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்துடுறது. இப்படித்தான் எல்லாரும் பெரியார் நினைச்சு
அந்த ஆணவம் எங்கெங்க இருக்கோ அவங்க எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல கூட்டிட்டாங்க. அதுதான் வேள்வி. சாமி என்ன பண்ணாரு, வீரபத்திரர் அனுப்பினார். வீரபத்திரர் முதல்ல சொல்லி பார்த்தார், இப்படின்னா செய்யாதையா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, அதான் உலக வழக்கம், அது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னாரு. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னாரு. அப்புறம் சாமி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துட்டாரு. அவன் அத்தனை பேருக்கும் தண்டனை, அவ்வளவு அத்தனை பேருக்கும் தண்டனை. பிரம்மாவுக்கு தண்டனை, மகாவிஷ்ணுவுக்கு தண்டனை, எல்லா தண்டனை. அது மாணிக்க வாசகர் திருவுந்தியார்ல இது சம்பந்தமா விரிவா பாடியிருக்கிறார். இந்திரன் மாயாஜாலம் புரிபவர். அங்க தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு குயிலா மாத்திட்டு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தார். வீரபத்திரருக்கு தெரியாம இருக்குமா, அந்த குயில் கழுத்தை திரியிட்டு வீசி எறிஞ்சிட்டார். நம்ம இறைவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி மறைத்தல் என்ன மறைச்சாலும் அது அவருக்கு தெரியாம போய் நினைக்கிறோம் பாருங்க, அதை விட அறியாம உலகத்திலே இல்லை. இப்படி தண்டித்தார். அப்படிப்பட்ட தக்கன் அவனுக்கு 27 பெண்கள் உண்டுங்க. 27 பெண்கள் தான் 27 நட்சத்திரங்களாம சாஸ்திரம். அஸ்வினி இன்னைக்கு தான் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி கடைசி நட்சத்திரம் ரேவதி. என்னன்னா 27 நட்சத்திரம் வரும். 27 பெண்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. சந்திரன் இருக்கல உலகத்துல ரொம்ப அழகானவன் யாருன்னு சந்திரன் சொல்லி, சந்திரன் சொன்னா சந்திரன் ஒரு சந்திரன் சொல்ல, அந்த சந்திரனை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆன்மா இருக்கும். அது ஒரு பதவி தான், அந்த ஆற்றல் மிக்க ஆன்மா. அந்த சந்திரனுக்கு அழகா இருப்பான்னு சொல்லி மனம் முடித்து கொடுத்தார்கள். அந்த 27 பெண்கிட்ட அவன் ஒரே மாதிரி இருக்கல. ரோகிணி கிருத்திகிட்ட மட்டும் அன்புடையவனா இருந்தான். அது மற்றவங்க எல்லாம் குற்றம் சொன்னாங்க. அதனால என்னாச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சந்திரன் மாமனார்கிட்ட சொன்னோட மாமனார் கோவம் வருமா இல்லையா, அது மாமனார் சாபம் போட்டார். நீ தேய்ந்து போவாயாகன்னாரு. நீ பூர்ண இளவா இருக்கிறதுனால இத்தனை பண்ண, அதனால தேய்ந்து போவாயாக அப்படின்னாரு. அதுல இருந்து அமாவாசையாகி கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சு மன்னிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சு கடைசியில அமாவாசை ஆகிறாரு. அமாவாசை ஆனோடனே அடுத்து அப்பெல்லாம் வளர்பிறை கிடையாது. இந்த புராண காலம் இந்த நிகழ்வு நடக்கும் புராணங்கள் அந்த அந்த வளர்பிறை இல்லை. அப்ப அமாவாசையாகி இருட்டாகி போய் மொத்தமா முடிஞ்சு போயிட்டார். சில பேர் அப்படியே தேஞ்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்கல்ல. சில பேர் தொழில் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நட்டமை, கடைசியில இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்றாங்களா, அது மாதிரி ஆயிடுறாங்களா. அது மாதிரி சந்திரன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். கடைசியில் இதுக்கு என்னன்னு சிவபெருமான தஞ்சப்படந்து அவருடைய திருவடியில போய் வேண்டு வணங்கி கண்ணீர் பெருக காப்பாற்றணும் வேண்டார். யாரெல்லாம் இறைவனுடைய திருவடியில் தன்னுடைய குற்றங்களை எல்லாம் நினைந்து வருந்தி அழுகிறார்களோ அவர்களை சுவாமி திருவடியிலிருந்து தூக்கி தன் சிறை மீது வைத்துக் கொள்வார். அப்படித்தான் அந்த சந்திரனை தூக்கி தன் சிறை மீது வைத்துக் கொள்வார். வைக்கும் போது அது அமாவாசை 3 நாள் பிறையாயிருச்சு. இனிமேல் நீ வளருவாயாக என்னார். அதனால வளர்பிறைக்கு சிவபெருமான் வளரும் பிறையை கொடுத்தார். தக்கன் தேயும் பிறையை கொடுத்தார். அதாவது தக்கன் சாபம் விட்டார், தேஞ்சு போச்சு. சிவபெருமான் வரம் கொடுத்தார், வளர்ந்து போச்சு. அதனால சாமி பிறை வச்சிருக்கிறார். இப்படி அடுத்து அரவம்னா பாம்பு. நம்ம தார்காணவத்து ரிஷிகள் அப்படின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, தக்கனுடைய இன்னொரு மறுவடிவு மாதிரி. அவங்களுக்கு வேள்வி மட்டும்தான் முக்கியம். வேள்வி செஞ்சா எல்லாம் கிடைக்கும், எல்லா நலனும் கிடைக்கும். சாமின்னு ஒருத்தர் வேண்டியதில்லை, கடவுள் ஒருத்தர் வேண்டியதில்லைன்னு முடிவு பண்ணிட்டார். உடனே சாமி என்ன பண்ணார், பிச்சாடனர் திருவடிவத்தில் வந்தார். தார்காணத்து ரிஷிகள் எல்லாம் வேள்வி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாமி என்ன வேள்வி செய்யும் போது தனியா ஒரு ஒதுக்குப்புறத்துல ஒரு அமைச்சு ஒரு வனம் மாதிரி வனப்பயிர் தேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் முனிவர்கள்லாம் திருமணம் செய்தவர்கள் தான், கணவன் மனைவியாகத்தான் இருப்பாங்க. மனைவிமார்கள்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறாங்க. இந்த சமயத்துல அந்த சாமி வர்றார். சாமி வரும்போது வேள்வி செய்யற இடத்துக்கு சாமி போல, இவங்க வீட்டு வீதி இருக்குல்ல, தெருக்கோடி, அந்த வீதி வழியா பிச்சாடனராக வருகின்றார். பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வருகின்றார். சாமியுடைய திருமேனி அவ்வளவு அழகு. நீங்க பிச்சாடனுடைய திருக்கோலத்தை பார்த்தீங்கன்னா சில நம்ம ஆலயங்கள் இல்லை, அவ்வளவு அழகா இருக்கும். நேற்று நாங்கள் மதுரைக்கு தரிசனம் பண்ண பிச்சாடனை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வரலாம் போல இருக்கும், அவ்வளவு அழகு. அந்த திருமேனி சிலா திருமேனி எவ்வளவு அழகுனா சாமி நேரில் வந்தால் எவ்வளவு அழகா இருக்கும். அந்த ரிஷிகள் அந்த யாகம் செஞ்சாங்கல்ல, தார்காவனத்து ரிஷிகளுடைய பத்னிமார்கள் எல்லாம் அந்த அலைகள் மயங்கி போய் அவருக்கு பின்னாடி எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்வியெல்லாம் வேள்வி செஞ்சுக்கிட்டு இருக்க தார்காவனத்து ரிஷிகள் கேள்விப்பட அவங்க வேள்வியே வேணா சாமின்ட்டு ஓடி வந்துட்டாங்க. மனைவிமார்கள்லாம் போறாங்களா, இது என்ன அபத்தமா இருக்கு, அது யாரு அப்படின்னு ரொம்ப கோபமா வர்றாங்க. பார்த்தா இவர் சிவபெருமானும் தெரியல, இவருக்கு பின்னாடி போறாங்க சொல்லி அவரை பழி வாங்குவதற்காக ஒரு வேள்வி, அதுக்கு ஒரு வேள்வி செய்யறாங்க. அந்த வேள்வியில நிறைய பாம்புகளை ஏவி விட்டாங்க, கொடிய விஷம் உண்ட பாம்புகள். அந்த பாம்புகளை எல்லாம் சாமியுடைய ஆபரணமாக தன்னுடைய ஆபரணமாக ஏற்றுக்கொண்டார்.
எதிராளி கொடுக்கின்ற அந்த கணைகளை கூட சாமி ஏற்றுக்கொண்டு அதை ஆபரணமாக்கினார். அதான் அரவு. சாமி வந்து கங்கையை சூடி இருக்கின்றார். அது உங்களுக்கு தெரியும், கங்கையுடைய அந்த வரலாறு. அந்த கங்கையை எதுக்கு சூடி இருக்கின்றார்னா பெருமான், அது அருணகிரிநாதர் அருமையா சொல்வார், நம்மளுடைய பிறவி என்னும் சேற்றை கழுவுவதற்காக ஆற்றை சூடி இருக்கின்றார். அருணகிரிநாதருடையது. நம்ம பிறவி என்னும் சேத்துல விழுந்து கிடக்கிறோம், அதை கழுவுவதற்காக கங்கை ஆற்றை சூடிய பெருமான் அப்படின்னு அருணகிரிநாதர். அதனால கங்கை, பிறை, அரவம் இதெல்லாம் எதுக்கு, ஒவ்வொன்றுக்கும் அந்த காரணங்கள். இப்படி அதாவது கருணை கடல் என்பதை ஞானசம்பந்தர் நமக்கு இங்க பதிவு செய்து கொள்ள, கருணாமூர்த்தி ஐயா அப்படின்னு, நீ தப்பே செஞ்சாலும் அதை மன்னித்து ஆட்கொள்கின்ற கருணை அவரிடம் இருக்கின்றது. அவருடைய ஒரே ஒரு நோக்க கொள்கை என்ன, தன் வண்ணமாக்குவது, என்னை போல நீ சந்தோஷமா இரு, அவ்வளவுதான். அப்படி பித்து பிடிச்சி போயிருக்கிறார். அதனாலதான் பித்தா அப்படின்னு பாட சொன்னார். பித்தா அப்படின்னு சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். எதுல பித்து? பித்துன்னா நம்ம பைத்தியம் சொல்லுவோம். நம்ம சாமி இந்த பைத்தியங்களை தெளிவிக்கின்ற பெருமான் தான். ஆனா சாமிக்கு ஒரு பைத்தியம் என்னன்னா, பெரியவங்க சொல்லியிருக்கேன், பித்து. அந்த எதுக்குன்னா பித்து, எல்லா உயிர்களையும் ஈடற்ற வேண்டும், தன் வண்ணமாக்க வேண்டும், இன்பமாக்க வேண்டும் என்ற பித்தை பித்து பிடிச்சுவார். அப்படிப்பட்ட பெருமான் என்று பேசுகின்றார். இருநதி அரவமோடு ஒரு மதி சூடினை, ஒரு தாள் ஈரையில் மூவிலை சூடம், நால் கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை அப்படின்னார். இது சாமி கரங்கள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அந்த சிவ சின்னங்களை இங்க பெருமான் எடுத்துரைக்கின்றார். சாமி கையில ஒரு திரிசூலம் இருக்கும் வச்சிருப்பார். அந்த திரிசூலத்துடைய காம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காம்பு தான் ஓம்கார பிரணவம். அந்த காம்பு 3 இலை விட்டுருக்கும். அப்படி மூவிலை சூடம் அப்படின்னு நம்ம தேவார ஆச்சாரிய பெருமக்கெல்லாம் பாடி மகிழ்வார்கள். அந்த மூவிலை இருக்கே, சில 3 இலைகள், அந்த அது வந்து எதுன்னு சொன்னா அதுதான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். 3 படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3ஐயும் தன்னுடைய கரத்தில் வைத்திருப்பவர் சிவபெருமான். சிவபெருமான் கையில திரிசூலம் இருக்கும், ஒரு கையில திரிசூலம் அப்படி வச்சிருப்பார். சரிங்களா? இந்த 3ம் தன்னுடைய கையில் வைத்திருப்பார். அவர் கையில வச்சிருக்க அவருடைய ஆணையின் வழிதான் இந்த 3 செயல்படுவார்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் 3 செயல்படுவார்கள். அதைத்தான் சொல்றார். அப்புறம் சொல்றாரு, அப்புறம் கையில் என்ன மூவிலை சூலம் வச்சுட்டார். அந்த தாள், அந்த காம்பு வந்து பிரணவம். அடுத்து 4 கால் மான்மரி அப்படின்னாரு. 4 காலுடைய ஒரு மானை வச்சிருப்பார் சாமி. இப்படி விரல அப்படி வச்சிருப்பார். 4 கால் சிம்பிளா பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மான் இருக்கும். அந்த மானுக்கு எத்தனை காலு? 4 கால். அந்த 4 கால் எதுன்னு சொன்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதங்களை மண்காலாக வைத்திருக்கின்றார். நம்ம சாமியுடைய சின்னங்கள்லாம் பார்த்தோன்னே இந்த நினைவு நமக்கு வரணும். இது குறியீடு, சிம்பாலிக் ரெப்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறியீடை நம்ம புரிந்து, குறியீட்டுடைய நோக்கமும் அந்த தாற்பயத்தை புரிந்து கொண்டு வணங்க வேண்டும். 4 வேதங்களையும் தன் கரங்கள் வைத்திருப்பவர் மானாக. அது மாதிரி 4 மும்மூர்த்திகளையும் தன் கரத்தில் திரிசூலமாக வைத்திருப்பவர். நம்ம உற்சவ நிறைவுல ஒரு நாள் பிரம்ம உற்சவம் நடக்கும். ஆக்சுவலா நம்ம தேர் திருவிழா சொல்லக்கூடாது, அது யார் அப்படி மாத்திரம் தெரியல, அதுக்கு பிரம்ம உற்சவம்னு பேரு. ஒவ்வொரு கோயிலையும் ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்ம உற்சவம் நடக்கும். பிரம்ம உற்சவம்னா பிரம்மன் கூட்டல் உற்சவம், பிரம்மன் எடுக்கின்ற விழா அப்படின்னு. அந்த விழாவை பிரம்மன் தான் எடுக்கிறார். நாம என்ன நினைச்சிட்டு, நாம எடுக்கிறதுனால பிரம்ம எதுக்கியா பேர் போட்டுட்டு சொல்லி தேர் திருவிழா போட்டோம் என்னமோ. ஆனா உண்மையிலே அதுதான் பிரம்ம உற்சவம்னு அதுக்கு பேர், பிரம்மன் எடுக்கின்ற விழா. இப்ப பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், அதான் மூவிலை சூடம். இப்ப இதுதான் நாள்தோறும் சாமி வந்து திரிசூல தேவர்னு சொல்லுவோம். அவர் தான் திரிசூல அந்த மும்மூர்த்தியும் கையில் அடக்கி கொண்ட பெருமான் தான் திரிசூல தேவரிடம் நம்ம ஊர் முழுவதும் வருவார். நாள்தோறும் நடக்கும் உற்சவத்தை நீ பார்ப்பீங்கன்னா. கடைசியில் அவருக்கு தான் தீர்த்தவாரி நடக்கும். அவர் தான் நீராடி அந்த விழாவை நிறைவு செஞ்சு நமக்கெல்லாம் அருள் கொடுப்பவர். அருள் தீர்த்தவாரின்றது அருள் செயல். இப்படி இப்ப அடுத்து 5 அலை அரவம். கையில வந்து அதே மாதிரி மான்மழு வச்சிருக்க மாதிரி அரவம் வச்சிருப்பார். அது 5 தலை இருக்கும். 5 அலை அரவம். அடுத்து அதனுடைய நோக்கம் வந்து பஞ்சாட்சரம். அடுத்து பஞ்சாஸ்ரீ, பஞ்சாட்சரம். இப்படி தன்னுடைய கரங்களில், அஸ்தங்களில் வைத்திருக்கின்ற பெருமான் அவருடைய சின்னங்களை சொல்கின்றார். அடுத்து பாருங்க, ஒரு தனு இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் மஞ்ச
கொன்று தலத்துற அவுணரை அறுத்தனை. நம்ம பலமுறை சொன்ன ஒரு வரலாறு தான் முப்புரம், திரிபுரம் சொல்லுவோம். முப்புரம், இந்த முப்புரத்தையும் ஆண்டது அவுணர். அரக்கர்கள், அவுணர்னா அரக்கர், அரக்கருக்கு ஒரு சொல் அவுணர்னு தமிழ் பழைய தமிழ் சொல்லுது அவுணர். இந்த அவுணர்கள் எல்லாம் முப்புரத்தை ஆண்டு உலகத்து உயிர்களை எல்லாம் வதைக்கக்கூடியவர்கள். அவர்கள் தேவர்களை வதைப்பாங்க, அனைவரையும் வதைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை வதைக்கவர்களை கொன்று இந்த உலகத்தை காத்த பெருமான். அவர்களெல்லாம் வதைத்து உலக உயிர்களை எல்லாம் காத்த பெருமான், திரிபுரத்தை எரித்த பெருமான் என்று பேசுகின்றார். அப்படி பெருமான் என்ன சொன்னாரு? ஒரு தனு இருகால் வளைய வாங்கி அப்படின்னு சொல்றார். அதாவது சிவபெருமான் வீட்டிருக்கின்ற இடம் கைலாயம். கைலாயத்திற்கு மேல மேருமலைன்னு ஒன்று இருக்கு. உச்சியில, மேருமலையில உச்சியில தான் கைலாயம் இருக்கு. மேருமலை மிக ஒரு வலிமை பொருந்திய மலை. அது யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு மலை. அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆற்றல் மிக்க மலை. அந்த மலையினுடைய உச்சியில தான் கைலாயம் இருக்கு. அதன் உச்சியில தான் சாமி பார்வதி பரமேஸ்வராக இருந்து இந்த உலகை அரசாட்சி செய்கின்றார். யாராலும் வளைக்க முடியாத அந்த மேருமலையை வில்லாக வளைச்சாராம் சாமி. அதான் சொன்னாரு. தனு அப்படின்னா வில். ஒரு தனு இருகால் வளைய வாங்கி, மலையில வளைச்சு வில்லாக வளைச்சு திரிபுரத்தை எரிச்சார். எரிக்கும் போது சிரிச்சார். சிரிச்சதுனால எரிஞ்சிச்சு. அவுணர்கள் அழிந்தார்கள் அப்படின்னு பேசுறார். கொன்று தலத்துறை அவுணரை அறுத்தனை. அடுத்து ஐம்புலான் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை. இது ஒரு 2, 4, 6, 8. இந்த 8 வரி ஒரு மிகப்பெரிய ஒரு தவத்தை சொல்கின்றார். அந்தனர் இலக்கணம் இங்கே பேசப்படுகின்றது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இதை செய்கிறவர்களே அந்தனர் என்று ஒரு அந்தனரான திருஞான சம்பந்தர் உலகத்துக்கு அறிவிக்கிறார். அப்ப அந்தனர் என்பது எதில் இருப்பதுன்னு சொன்னா அவர்கள் செய்கின்ற தவத்தில் இருப்பது. அதை பெருமான் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். அவங்க செய்யற தவத்தை பார்த்தா நமக்கு அவ்வளவு மலைப்பா இருக்கும். என்ன சொல்ல பாருங்க. ஐம்புலன் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர் ஏத்த நின்றனை. முதல்ல ஐம்புலன். ஐம்புலன் என்ன சொன்னா, ஐம்புலன் தான் நம்மளை எல்லாம் வாட்டி வதைக்குதுங்க. எல்லாருமே ஐம்புல வேட்கையில தான் இருக்கிறோம். அதனாலதான் அத்தனை பிரச்சனையும் நமக்கு வருகிறது. அப்ப ஐம்புல வேட்கையை நீக்க வேண்டும். அப்படி நீக்கியவர்கள் தான் அந்தனர்கள். முதல்ல சொல்ற முதல் ஐம்புலன் என்ன தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நீக்க முடியும். 5 பூதங்கள் நம்ம இந்த பாட தொடக்கத்தில் ஞானசந்தர் சுட்டி காட்டிட்டார். முதல் 5 பூதம் சொல்லிட்டாரு. இப்ப ஐம்புலன் சொல்றாரு. ஆகாயம், மேல இருந்தது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இந்த ஆகாயத்தினுடைய சூக்குமம் இருக்கு இல்லையா, கூறுன்னு சொல்லலாம். ஆகாயத்தினுடைய கூறு அதான் புலன். அது சப்தம். இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கிறது ஒளி. ஆகாயத்துல இருந்தா ஒளி வரும். ஒளின்றது ஆகாயம் தாங்க. இந்த ஒளி எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது? காதல் வழியா சப்தம். நீங்க எப்படி நுகர்றீங்க? இந்த சப்தத்தை நுகருங்க. எதன் வழியா? செவியின் வழியாக நுகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது புலன். இப்ப செவி வழியாக சப்தத்தை, ஆகாயத்தினுடைய கூரை, அந்த புலனை நீங்கள் நுகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது நுகர்ச்சி. ஐம்புல நுகர்ச்சியில் இது நன் நுகர்ச்சி. இதுமே தீய நுகர்ச்சி இருக்கலாம்ல. பலவிதமான ஒலிகளை நம்ம கேட்கின்ற கேடான வார்த்தைகளை கேட்கலாம் இல்லைங்களா? சில பேர் பாருங்க, இந்த குழாயடியில் சண்டை போடுவாங்க. அது ரொம்ப தகாத வார்த்தைகளா இருக்கும். அதை ரொம்ப பேர் ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கோமா இல்லையா? உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். கேட்டுட்டு இருக்காங்களா இல்லையா? அது ரொம்ப கீழான ஒரு நிலை. அப்ப அதனால சொல்ல, அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து
அதை மடமாற்றம் செய்து இது மாதிரி நல்ல சத்சங்கங்கள் மூலம் நல்ல விஷயத்தை அந்த ஆகாயத்தின் கூறான நமக்கு இறைவன் கொடுத்திருக்குதான் அந்த புலன், அந்த புலனை இப்படி மடைமாற்றம் செய்ய வேண்டும். இது அந்தனத்தன்மை. அதை கேட்காது இதை கேட்க வேண்டும். இது அந்தனத்தன்மை. அடுத்து காற்று. காற்றினுடைய கூறு என்ன பண்ண? ஸ்பரிசம். இப்ப காத்தடிச்சுன்னா நமக்கு என்ன தெரியுது? காத்தடிக்குது நமக்கு எப்படி தெரியும்? காற்றை கண்ணால பார்க்க முடியாது. எப்படி காத்தடிக்கு சொல்றோம்? நம்ம உடம்புல அது தழுவி செல்கின்றது, ஸ்பரிசம், தொட்டு செல்கின்றது இல்லைங்களா? இது ஒன்று. இது நல்ல புலன்களை அறிவது. இதே தீய புலன்களையும் அறியலாம். இது நம்ம சாஸ்திரங்கள் வேதங்கள்ல ஒன்று சொல்லுவாங்க, யானைக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஸ்பரிசமா. அந்த ஆண் யானை பெண் யானையை போய் இப்படி மோதி மோதி இப்படி உராஞ்சிக்கிட்டே போகுமா. இது ஒரு நிலை, அது தவறான நிலை. அந்த ஸ்பரிசம் ஆகாது புலன்ல. அதை மனமாற்றம் செய்ய வேண்டும். அப்படின்னா நம்ம இறை உணர்வை நம்ம ஸ்பரிசிக்க வேண்டும். இப்ப திருக்கோயில் வழிபாடு செய்யும் போது அந்த இறை உணர்வு ஸ்பரிசிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த உணர்வை வாக்காள ஸ்பரிசிப்போம், ஆனா வாக்காள சொல்ல இயலாது. காற்றை எவ்வாறு சொல்ல இயலாதோ அதையும் சொல்ல இயலாது. இப்போது நமக்கு அந்த ஸ்பரிசம் உண்டு. இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு அந்த உணர்வு உண்டு. இந்த ஸ்பரிசம் மடைமாற்றமான மேலான பரிசம். இது அந்தனத்தன்மை. அந்த உலகில் பரிசத்தை விட்டு இதுக்கு வருவது. ரெண்டாச்சா? மூன்றாவது நெருப்பு. நெருப்பினுடைய கூறு என்ன? ஒளி இல்லைங்களா? ஒளி. என்ன சொல்லணும்னா இது நம்ம ரூபம் அப்படி சொல்லலாம். ரூபம், ஒரு உருவம் நமக்கு எப்படி தெரியும்? ஒளி இருந்தா தான் உருவம் தெரியும். இப்ப இருட்டுல ஏதாவது ரூபம் தெரியுதா உங்களுக்கு? தெரியல. அப்ப ரூபம் தெரியும்னா என்ன வேணும்? ஒளி வேணும். அப்ப ஒளியினுடைய கூறு என்ன? நெருப்பினுடைய கூறு ரூபம். இந்த ரூபம் என்பது நம் கண்ணால காணக்கூடிய காட்சிகள் எல்லாம் நல்ல காட்சிகளாக இருக்க வேண்டும், தீய காட்சிகளாக இருக்கக்கூடாது. தெய்வத்தை அமர்ந்திருக்கிறோம், முருகப்பெருமானுக்கு சகல அபிஷேகங்கள் பண்றாங்க. கண் குளிர அதை காணும் போது எவ்வளவு ஒரு அமைதி வருகின்றது. இதே மாதிரி தேவையில்லாத ஒரு காட்சிகளை பார்க்கும் போது உடம்பும் கெட்டு போகிறது, அந்த மனமும் வீணடைஞ்சு அது வீணான நிலைக்கு ஆளாகிறது இல்லைங்களா? அது காணும் காட்சியின் மூலம் வருகின்ற அந்த புலன் அறிவால் வருகின்ற அந்த நன்மையோ தீமையோ நமக்கு அப்படி அவர்களுடைய செயலின் வழி அப்படி வருகின்றது. அடுத்து ரசம். ரசம்னா நீரினுடைய கூறு. இது சுவையில தான் இருக்கும். ரசம்னா சுவை, நீர். நீர் என்னது? நீரினுடைய இப்ப சாதாரணமா இந்த தண்ணி குடிச்சா என்ன உப்பு தண்ணியா இருக்கு, நல்லா இல்லை என்னன்னுவான். கடையில் ஒரு மினரல் வாட்டி கொடுத்தா நல்லா சுவையா இருக்கு, ரசம் நல்லா இருக்கு இல்லைங்களா? அப்புறம் பாயாசத்தை அருந்தும் போது இனிப்பான ரசம் நல்லா இருக்கு அப்படி சுவைத்து சாப்பிட்றோம். இதையும் நாம் அடக்க வேண்டும், இந்த புலன்களை. அதாவது நாக்கு சுவைக்கு அடிமையாகி போய்விடக்கூடாது. நாக்கு சுவைக்கு அடிமையாகி போய்விடக்கூடாது. நான் பல முறை சொல்வது அதுதான். ஒருத்தர் இறந்து போற தருவாயிலும் கூட இந்த சுவைக்கு அடிமையாகிதான் இருப்பார். அதை விட்டு நீங்குவது ரொம்ப கடினம். இறந்து போகும்போது கூட சுவையான ஏதாவது ஒன்று சாப்பிடலாமா, இந்த நாக்குக்கு சுவையா ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு தான் அந்த ஆன்மா நினைக்கும். இதை விடுத்து நீங்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்லை. இப்ப இறைவனை பற்றி பேசுகின்றோம், எவ்வளவு நல்லா இருக்கு. தேவார திருவாசகம் பாடுங்க, சுவையா இருக்கும். திருவாசகத்தை படிச்சு 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 ஒருத்தர் திருவாசகம் எனும் தேன் அப்படின்னாரு. தேன் மாதிரி இனிக்குது ஐயா அப்படின்னாரு. சுவை எங்க இருக்குது? திருவாசகத்துல இருக்கு. இந்த சுவையை, இந்த ரசத்தை நீங்கள் உணருங்கள். உலகில் உள்ள ஐம்புலன்களில் உண்டான அந்த ரசத்தை, வீணான உடம்பை பாதிக்கக்கூடிய உன்னை அந்த உணவிலே கவனம் செலுத்துவது அது சரியற்ற ஐம்புலன்களுடைய வேட்கையில போய்விடும். அடுத்தது ஸ்கந்தம். கந்தம் நிலம். அஞ்சாவதுக்கு வந்துட்டோம். நிலம். நிலத்தினுடைய கூறு ஸ்கந்தம் தாங்க. அதன் மண் வாசனை சொல்லுவோம். மழை வெஞ்சா மண் வாசனை வருதுல்ல, இந்த மண்ணில இருந்து தான் வாசனை வருங்க. அதை நம்ம ஸ்கந்தம். இன்னொரு சொல் ஸ்கந்தம்னு பேரு இல்லைங்களா? இதுக்கு எத்தனை பேர், அந்த வாசனைக்கு எத்தனை பேர் அடிமையாயிடுறாங்க? இந்த இப்ப நம்ம சொன்ன ஐம்புலன்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொன்னோம். ஆனா நம்ம வாழ்க்கை முழுவதுமே ஐம்புலனுக்கு அடிமை என்பது யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஐம்புலன் அடிமை தான் எல்லாருடைய வாழ்க்கையாகவும் இருக்கு. இந்த ஐம்புலனை மடைமாற்றம் செய்கின்றவர்கள் சிறந்த அந்தணர்கள் அப்படின்னா அவங்க தான் அந்தணர்கள். இது ஐம்புலன் அடக்கம். ஐம்புலனை அடக்குவரே வீரர். அத்தகைய வீரரே சிறந்த அந்தணர்.
அப்படின்னு பேசுகின்றார். இப்ப ஐம்புலன்களை சொன்னார். ஐம்புலன் அழைக்கிறது அதான் ஐம்புலம் அப்படின்னாரு. ஐம்புலத்துக்கு நான் இவ்வளவு நேரம் சொல்றேன். நாலாம் அந்த கரணம் அப்படின்னாரு. புலன் 5. இப்ப நான் புலன் 5 எதுன்னு சொல்லிட்டேன். எது உன்னோட சொல்றேன். சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், ஸ்கந்தம், இதான் ஐம்புலன். பஞ்சபூதம் ஏற்கனவே சொல்லிட்டார். இப்ப 5 புலனை சொல்லிட்டார். இல்ல அந்த 5 புலனை அடக்க வேண்டும். அடக்குதல் என்பது என்னன்னா மடை மாற்றம் செல்வது. தீய விஷயங்களுக்கு செல்லாமல் அது நல்ல விஷயங்களாக மடை மாற்றம் செய்வதே அந்தனத்தன்மை. அதான் உயர்ந்த தன்மை. இப்ப அதுக்கு அடுத்து 4 சொல்றார். அந்த கரணம் 4ஆம். அது 4 இருக்கு. அது நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. இது நம்ம சூக்கும கருவியா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. இதுனா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4 இருக்கு இல்லைங்களா? இப்போ சைவ சித்தாந்தம் ஏற்கனவே படிச்சவங்களுக்குலாம் உடனே டக்குன்னு இதை பிடிச்சிக்குவாங்க. கொஞ்சம் படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் புதிய வார்த்தைகளா தெரியும். இருந்தாலும் எளிமையா நம்ம சிந்திக்கலாம். அது குருவரும் திருவரும் நமக்கு துணை செய்யணும். அந்த வகையிலே 4 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 கருவி நமக்குள்ள இருக்குதுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கிய கருவிகள் இதுதாங்க. இந்த கருவி என்ன வேலை செய்யும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, பல பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். பல பிரச்சனையும் வராது. அப்ப இந்த 4 கருவி என்னையா செய்யும் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இப்ப கால்குலேட்டர் வச்சிருந்தா என்ன செய்யணும் கேட்டா சொல்லிடுவான், கணக்கு போடும். இந்த கருவி கணக்கு போடுங்க நம்ம கணக்கு போட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு கருவி என்ன வேலை செய்யும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். மனம் என்ற கருவி என்ன செய்யும்? நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். மனம் ஒன்றை பற்றும். அவ்வளவுதான். ஒரே சொல்தான். மனம் ஒன்றை பற்றும். அப்படின்னா எப்பயுமே பற்றி கொண்டு இருக்குமா? அதுதான். அது எப்போதுமே பற்றி கொண்டுதான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு பற்றி கொண்டு இருக்குதான் அதனுடைய வேலையே. அப்ப என்ன சொன்னேன், ஏதாவது ஒண்ணு நீ பற்றுறதுக்கு நான் சொல்றது நீ பற்று நம்ம ஆணையிடணும். அப்ப மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும். மனமே இங்க 4 நல்ல விஷயத்தை ஞானசம்பந்த பெருமான் உபதேசம் சொல்லி இருக்கிறாரு. நான் கொஞ்ச நேரம் கேட்க, நீ எங்க வெளியில போய் அங்கிட்டு போய் சுத்திட்டு இருக்காத, கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொஞ்சம் உட்கார வச்சிடணும். நான் இந்த மனம் இதை கேடு, எனக்கு இது அவசியமா தேவை. இது 7 பிறப்புக்கும் கூட வருகின்ற கல்வி, ஞான கல்வி. அதனால எனக்கு தேவை, நீ அமைதியா இரு, நான் சொல்றேன் கேள்வி. நம்ம அடக்கி வைக்கணும். அடக்கி வைக்கணும்னா அது போற போக்குல நம்ம போகாம நம்ம இருந்தாவே அது ஒண்ணும் செய்யாது. அதுக்கு அறிவெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மனதுக்கு அறிவு கிடையாது. அப்ப அறிவு இருக்கிறது யாருங்க? நாம தான். அறிவுள்ள ஒருத்தர் அறிவில்லாத கருவியை இயக்க முடியும். இதை நீ தெரிஞ்சுக்கங்கன்றார். அது போக்குல நீ போக வேண்டாம். அதுக்கு அறிவில்லை. அறிவில்லாத என்ன செய்யும்? அது அறிவில்லாத தன்மைக்கு தான் எடுத்துட்டு போகும். உனக்கு தான் அறிவு இருக்கேன்னு கேட்கிறாங்க. அதனால நீ மடை மாற்றம் செய்து விடு. மனம் ஒன்றை பற்றும். நீ எதை பற்ற வேண்டும் என்று நான் தான் உனக்கு சொல்வேன்னு சொல்லுங்க. மனம் ஒன்றை பற்றும். சரி, அடுத்து புத்தி. புத்தி என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் புத்தி இருக்கான்னு கேட்பாங்க. அதுதான் பிரச்சனை. புத்தின்றது அறிவு கருவிங்க. ரொம்ப முக்கியமான கருவி. மனத்துக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான, அதாவது மனத்தை விட மேலான, இப்ப நான் சொல்றதெல்லாம் மனத்தை விட மேல உள்ள கருவிகள் நீங்க. மனத்துக்கும் சுக்குமமானது அது புத்தி. புத்தி என்ன தெரியுமா? ஒன்றை நிச்சயிக்கும். ஆங்கிலத்தில் சொன்னா கன்ஃபார்ம். இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் செய்யும். இப்ப பலருடைய குழப்பங்கள், ஐயங்கள், சந்தேகங்களுக்கு என்ன தெரியும் காரணம்? குழப்ப நிலையில இருக்கதான் காரணம். இதுவா அதுவா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அப்படின்னா அவங்க எந்த முடிவுக்கு வர முடியாது, எந்த செயலும் செய்ய முடியாது இல்லைங்களா? அப்போ ஒரு செயலை செய்யணும்னா முதல்ல உறுதிப்பாடு வேணும். இதுதான் முடிவெடுக்கணும். இதுதான் முடிவெடுக்கணும்னு சொன்னா அவங்க அறிவு ஷார்ப்பா வேலை செஞ்சா தான் இதுதான் முடிவெடு, கன்ஃபர்மேஷன் இதுதான் அப்படின்னு முடிக்கணும்னா அந்த கருவிக்கு பேர் தான் புத்தி. அதை நம்ம இயக்கணும். இதுதான் அப்படின்னு முடிவெடுக்கணும். இப்ப என்ன, சாயந்தரம் ஓரூர் வாயினை பாடலுக்கு விளக்கம் சொல்ல போறாங்க அப்படின்னா வாரணாசி தேட்டருக்குலாம் போக வேண்டாம், திருப்பூர்முடி கோயிலுக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு உறுதி பண்றோம். பார்த்தீங்களா? கன்ஃபார்ம் உறுதி பண்றோம்ல. இது புத்திக்கு, அறிவுக்கு. நீ இதை செய் அப்படின்னா ஆமா, அதை இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம், நம்ம இன்னைக்கு வந்துடலாம், புரிஞ்சுங்களா? இது புத்தி நிச்சயித்தல். இப்போ நம்ம இது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. நான் உதாரணம் சொன்னேன், நம்ம தொழில் செய்யும் போது முடிவெடுக்கிறதுக்கு திணறுவோம். இப்படியா அப்படியா குழப்பம், இப்படித்தான் அப்படின்னு உறுதிப்பாட்டோடு இருக்கிற பார்த்தீங்களா? அந்த கருவிக்கு பேர் தான் புத்தி. அப்ப அந்த புத்தி தெளிவு ரொம்ப அவசியமா வேணும், முக்கியமா வேணும். இந்த 36 கருவிகள்ல இதுவும் ஒரு கருவிங்க. இந்த கருவி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சொர்க்கலோகம். அதை மாதிரி தெரிஞ்சுங்க. சொர்க்கம்னா வேற எங்கேயும் இல்லை, புத்தியில தான் இருக்கு. ஒருத்தர் சொர்க்கம் அடைந்தார் அப்படின்னா புத்தியில தெளிவா இருந்தாருன்னு அர்த்தம். அப்ப புத்தியில ரொம்ப அதோட புத்திக்கு நிறைய பயிற்சி கொடுத்து தெளிவுபடுத்தின ஒரு ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும்.
அதான் முக்கியம். இப்ப மனம், புத்தி, அடுத்து சித்தம், அகங்காரம் அப்படின்னு 2 இருக்கு. இந்த சித்தத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், அகங்காரம்னு இருக்குங்க. அது ரொம்ப மெயினான ஒண்ணு. இந்த அகங்காரத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா எழுச்சி. எழுச்சி இப்ப என்னன்னா, எழுச்சின்ற உதாரணம், இப்ப சித்தாந்தம் மாதிரி ஒரு நுட்பமான பொருளை பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தர் திடீர்னு கொட்டாய் வரும். கொட்டாய் வந்துட்டாவே தூக்கம் வருதுன்னு அர்த்தம். உடனே என்ன பண்ண, சேச்ச தூங்கக்கூடாது, நான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் கேட்க முடியாது, நான் தூங்காம இருப்பேன் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோட எழுச்சியோட இருக்கிறாங்க பாருங்க. அந்த விழிப்புணர்வு வந்து எழுச்சியோடு இருக்கின்ற நிலைக்கு பேர் தான் அகங்காரம். இது ஒரு கருவிங்க, முக்கியமான கருவி. ஆனா அந்த அகங்காரத்தை தவறாக உலகத்தினர்கள் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் பல பிரச்சனைகள் பாருங்க. அகங்காரமா தெரிகிறான்னு சொல்றோம்ல, அப்படி அது பல கேடுகளை உண்டாக்கும். நல்ல இது பெரியவங்க சொன்னா நல்ல விஷயத்தை பயன்படுத்து, அது உனக்கும் உலகத்துக்கு நன்மையை கொடுக்கும். எழுச்சி, அகங்காரம் கருவி எழுச்சியை உண்டு பண்ணும். எழுச்சி முக்கியம் இல்லைங்களா? இதே எழுச்சி வேற எதுல வரும் இல்லைங்களா? ஒருத்தர் அடிச்சே ஆகணும் ஒரு எழுச்சி வருது இல்ல, அது தீவினைக்கு கொண்டு செலுத்தும். அது நமக்கும் மேம்பாடு இல்ல, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய போறது இல்ல. அடுத்து சித்தம், 4வது ரொம்ப முக்கியமான கருவிங்க. இது ரொம்ப சுருக்கமா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒன்று சொல்லலாம். இந்த சித்தம்ன்ற கருவி என்ன செய்யும் சொன்னா, நம்ம இப்ப வந்து இந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டேப் ரெக்கார்டர்னு ஒரு ரெக்கார்டர் இருந்துச்சு இல்லைங்களா? இல்லைங்களா? அது வந்து நம்ம இதெல்லாம் பதிவு பண்ணும். ரெக்கார்டர்னு என்ன, ஒரு விஷயத்தை பதிவு பண்ணக்கூடியது. இப்போ ஒன்று இப்போ எளிமையாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேசுகிற விஷயத்தை இதில் பதிவு செய்கிறாங்க. இந்த கருவி செய்கின்ற வேலை பேர் தான் சித்தம். ஒன்றை பதிவு செய்து கொள்ளும். ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம 7 பிறப்புக்கும் நாம செய்த வினையெல்லாம் கூடயே வரும் சொல்றீங்களா? அது எங்க தெரியுமா? நம்ம சித்தத்துல தான் இருக்கு. சித்தத்துல பதிவுல இருக்கு. அது எந்த பிறவி எடுத்தாலும் நம்ம கூடயே வரும். இந்த கருவி வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேலை செய்யக்கூடிய கருவி நமக்குள்ள இருக்கு. இப்ப நம்மளுடைய இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய உபதேசங்கள் இப்ப பதிவு ஆகிட்டு இருக்கு நமக்கு. இது எவ்வளவு பெரிய நல்ல பதிவு! இதுவே தீய பதிவுகளும் உலகியல் செயல் நடைபெறும். நீங்க அப்படியே எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்படி நற்பதிவுகளை உருவாக்க வேண்டும். இப்ப நம்ம தேவார திருவாசகங்கள் பயில அந்த ஆன்மா பக்குவம் அடைகின்றது இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம ஆன்மா பதிவடைகிறது. அந்த பக்குவம் பதிவடைகிறது, அந்த பாடலும் பதிவடைகிறது, அதனுடைய பொருளும் பதிவடைகிறது. இதெல்லாம் எப்போது 7 பிறப்பிக்கு அந்த ஆன்மா கூட வரும். நாம சம்பாதிச்ச சொத்தோ பத்தோ உறவினர்கள் உற்றவர்கள் யாரும் வரமாட்டாங்க. ஆனா யாம் கற்ற கேள்வி 7 பிறக்கும்னு வள்ளுவர் சொல்றார். அவர் சொல்வது ஞான கல்வி, உலகியல் கல்வியை நான் சொல்லல. பிஇ எம்இ படிக்கிறாங்கல்ல, அதை நான் சொல்லல. இருந்தாலும் அது ஒரு கலைத்தன்மை, அதை நம்ம எடுத்துக்கலாம். அது வராதுன்னு சொல்ல முடியாது, வரலாம். ஆனா அது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச கருவி இப்ப பயன்படுதானா? இல்லை. இப்ப யாராவது டேப் ரெக்கார்டு வச்சிருக்கணுமா? இல்லை. இப்ப அதுக்கு பேர் வேற கருவிகள் தான் வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால இப்ப இந்த பிரிவில் படிக்கின்ற அந்த படிப்பு அடுத்த பிரிவில் பயன்படுமான்னு தெரியாது. வேற ஏதாவது புதுசா தான் பதிவு வரும். அதனால அது எந்த பயனும் தராது. அதான் உண்மை. அதனால பெரியவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னாங்க. அது உலகில் நம்ம சம்பாத்தியம் பண்றதுக்கோ வேற எதுக்கோ பயன்படுத்திக்கலாம். அதோட அடுத்த பிரிவுக்கு அது வருமானா அது சொல்ல முடியாது. ஆனா ஞான கல்வி வரும். ஏன்னா இது வந்து அழியா நிலை. இது ஞான கல்வி என்பது என்னன்னா, நம்ம என்ன உண்மையை தெரிந்து கொள்வதுதான் ஞானம். உண்மை ஞானம். இப்ப நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன கருவி இருக்கு, அது என்ன செய்யுது, ஆண்டவன் எதுக்கு இந்த உலகத்தெல்லாம் படைச்சார் கொடுத்தாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு உண்மை பொருளை சிந்திக்கின்ற அந்த நிலை. இதெல்லாம் பதிவு. சித்தம் என்ற கருவி பதிவு செய்கின்றது. இந்த நாளையும் நல்வெளியில் அடக்கி செலுத்துகின்றவர் அந்தனர் அப்படின்னார். அடுத்து பாருங்க, ஐம்படம் சொல்லிட்டாரு. 4ஆம் அந்த கரணம். அடுத்து முக்குணம் அப்படின்னாரு. 3 குணங்கள் நமக்கு இருக்கு. நமக்கு ஒரு 3 குணம் இருக்குதுங்க. இதன் வழிதான் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது ஒரு ஆய்வு பண்ணிடலாம். ஒருத்தர் சொல்லலாம்ல, இவர் நல்லவரா கெட்டவரா தெரியாதுங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். நம்ம இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். 3 குணங்கள் உண்டு. இந்த குணங்கள் எல்லா உயிருக்குமே இருக்குதுங்க. ஆனா எந்த குணம் மேம்பட்டு நிக்குதோ அந்த தன்மையில அவங்க நிக்கிறாங்கன்னு அர்த்தம். முக்குணம் அப்படி சொன்னா சாத்வீக குணம், ரஜஸ் குணம், தாமச குணம் அப்படின்னு 3 குணம் இருக்கு. இந்த முக்குணத்தின் வழிதான் எல்லா செயல்பாடும் உலகத்தில் நடக்கிறதுங்க. பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா சொல்லுவாங்க, முக்குண வசத்தால் ஏதாவது நான் தவறு செய்திருந்தா மன்னிக்கணும் அப்படின்னுவாங்க. ஏன்னா அது முக்குண வசத்தால் வந்த தவறு அப்படின்னுவாங்க.
பெரியவங்க சொல்றது. அந்த 3 குணம் ரொம்ப முக்கியம். இந்த சாத்வீக குணம் என்ன பண்ணுனா, அது அமைதியாகவும், அது சாந்தமாகவும், அறிவு கூர்மையாகவும், நல்ல செயலை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அந்த சாத்வீக குணம் நிறைய படைச்சவங்கனால உலகம் சிறப்புற இயங்கும். அவங்க எதை செஞ்சாலும் அந்த செயல் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் பயன் தரத்தக்கதாக இருக்கும். மனம், மொழி, செயல்கள் மூலம் சாத்வீகம். சாத்வீகத்தால் மனம் கொண்டவர்களும், சாத்வீகத்தால் வாக்கு கொண்டவர்களும், சாத்வீகத்தால் செயல் செய்பவர்களால உலகமே நன்மை அடையும். அப்ப எவ்வளவு ஒரு முக்கிய குணம். இதைத்தான் சாமி சொல்றார். சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் சிதம்பரத்துக்கு போனார். சிதம்பரத்துல போய் நடராஜ பெருமானை பார்த்தோன்னே என்ன நடந்தது? 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4. இந்த விஷயத்த வேறொரு சொல்ல பாடுற. இதேதான் இப்ப நம்ம சிந்திக்கிற அதேதான் சாமி சொல்ற. சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை கண்டவுடன் அவருடைய அகத்துல என்ன நிகழ்ந்ததோ அதை படம் பிடிச்சு காட்டுறாங்க பாருங்க. ஞானிகளுடைய நிகழ்வு என்ன நமக்கு தெரியாது, ஆனா பிரியம் காட்டுறாங்க பாருங்க. 5 பேரறிவும் கண்களே கொல்ல. இந்த பேரறிவு மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதன் மூலம் இந்த 5 புலன்கள் அறிவு இல்லைங்களா? அந்த 5 பூதங்கள் வழியாகத்தான், 5 கருவிகள் வழியாகத்தான் நான் சொன்ன அந்த 5 புலன்களை நம்ம நுகர்வு பண்றோம். இது சாமி என்ன பண்ணிட்டாரு? சாமி நடராஜ பெருமானை பார்த்தோன்னையுமே அந்த 5 பூதங்களையும், மெய்வாய், கண்மூக்கு செய்கின்ற கருவியும், அந்த கருவி நுகரக்கூடிய புலன்களை எல்லாம் கடந்து போயிட்டார். ஒரு வேற சுந்தர அளவுல ஒரு செகண்ட்ல கடந்துட்டார். யாரு? சுந்தரமூர்த்தி நடராஜ பெருமானை பார்த்த உடனேயுமே அவருக்கு பாருங்க 5 பேரறிவும் கண்களே கொல்ல. இந்த 5 பேரறிவுல ஒண்ணுதான் கண்ணு. கண்ணு நடராஜ பெருமானை பார்த்தாரு. அந்த கண்ணு பார்த்தோன்னே 5 புலனையும் கடந்துட்டாரு. பஞ்சபூதத்தை கடந்துட்டாரு, 5 புலனையும் கடந்துட்டாரு, 5 கருவிகளையும் கடந்து போய் நிற்கிறார். 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4. இப்ப நான் சொன்ன கரணங்கள் 4: மனம், சித்தி, புத்தி. அளப்பரிய சக்தி கொண்டது. இந்த 4 கருவி சாதாரணமானது இல்லைங்க. அதோட ஆற்றத்துல உலகத்திலே யாருமே இவ்வளவு பெரிய ஆற்றல் சொல்லவே முடியாது. அவ்வளவு ஆற்றல் மிக்கிறது. இப்ப நம்ம விஞ்ஞானிகள்ல புதுசா கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இதனுடைய சாரம் தான். இதுல ஒரு நாட் 1% தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆற்றல்ல இருந்து. அவ்வளவுதான். அப்ப அதோட ஆற்றல் நம்ம அளக்க முடியாது. அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணம் ஒரு 3. இதேதான் வருது பாருங்க. இதே பொருள் தான். சிந்தையாக குணம், சித்தத்துல குணம் ஒரு சித்தத்துல தான் அந்த 3 குணம் இருக்குது. எது? சாத்வீக குணம், ரஜஸ் குணம், தாமச குணம். சிந்தேயாக குணம் ஒரு 3 சாத்வீகமே ஆகி மிச்ச 2 குணம் ஒரு விட்டு போயிடுச்சு. சாத்வீகம் மட்டும்தான் நிற்குது. சாத்வீகமாகி அப்படி சொல்றாரு. அப்ப சாத்வீகம் அவ்வளவு பெரிய மேன்மையான குணம். சாத்வீகம் வந்து அளப்பரிய ஆற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க. எல்லா உயிர்களையும் நேசிப்பாங்க, அன்போடு நேசிப்பாங்க. அவங்களுடைய அறிவு ஆற்றலுக்கு அளவே இல்லை, அவ்வளவு சிறப்பா இருக்கும். இந்த உலகத்துல பெயர்ந்த உயிர்கள் எல்லாம் மேல்நிலை அடையுது. நம்ம பல பேர் சொல்றோம்ல, அந்த நிலை வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் சாத்வீக நிலை அடைகிறதா மேன்மீக நிலை. சாத்வீகத்தை நம்ம சாதாரணமா கருத முடியாது. சாத்வீக நிலையை தான் உயரணும். இங்க தெரியுங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் நடராஜ பெருமானை கண்ட உடனே அத்தனை விட்டு சாத்வீக நிலைக்கு போயிட்டார். சாத்வீக அத்தனை சிறப்பு மிக்கது. அந்த சாத்வீக நிலையிலிருந்து தான் இறை அருளை பெற்று நமக்கெல்லாம் தேவார திருவாசல் நமக்கு அருளை செய்து நம்ம போல சிந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு பெரிய சிறப்பா இருங்க. அதுக்கு அடுத்து ரஜஸ் குணம், அது ராஜச குணம். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அறிவும் ஆற்றலும் மிகுந்தது சாத்வீக குணம். இதுல என்ன தெரியுங்களா? அறிவு கம்மியா இருக்கும், செயல் அதிகமா இருக்கும். ராஜஸ் குணம் உள்ளவங்க செயல் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில பேர் நீங்க போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க, கையில் ஒரு பேப்பர் எடுத்து எதுவும் கிரிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று செய்யணும் அவங்களுக்கு. இப்படி ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ரஜஸ் குணம் அதிகமாக உள்ளவங்களுக்கு செயல் வந்து அதிகமா இருக்கும், அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2 சமமா இருந்தா தான் நல்லது. ஆனா ஒண்ணு, அந்த ரஜஸ் குணம் உள்ளவங்களால உலகம் செயல்படுகிறது. செயல்பாடு இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. அதை யாரும் நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா? அதுக்கு 3வது குணம் இருக்குதுங்க.
அதை நம்ம எதுலையுமே சேர்க்க முடியாது. எளிமையா ஒரு வார்த்தை சொன்னா சோம்பல் அப்படின்னு. தமஸ் அப்படின்னு சொன்னா சோம்பல். அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும், பக்கத்துலதான் மண்பானையில் தண்ணி இருக்கும், எந்திரிச்சு போய் குடிக்க மாட்டாங்க. தாகம் எடுக்குது, யாரையாவது கூப்பிடலாமான்னு பார்ப்பாங்க, பக்கத்துல யாரும் இல்லை, கூப்பிடுனா கூட கொஞ்சம் சத்தம் போட்டு கூப்பிடணுமேனு அந்த அளவுக்கு சோம்பல். யாராவது வரட்டும், அது வரையும் கொஞ்சம் உட்காந்து இருப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க. யாராவது பக்கத்துல வந்ததுக்கு பின்னாடி பேசினா கூட எனர்ஜி போயிடும், அதனால சையிலே அப்படின்னுவாங்க. சோம்பல், தமஸ் குணம். இது நம்ம எதுலையுமே சேர்க்க முடியாது. அவ்வளவு ரொம்ப கீழா, அவங்க செயலுக்கும் வராது, அறிவுக்கும் வராது. உலகத்துல அவங்க பிறந்ததே எந்த பயனும் அவங்களுக்கு இல்ல, உலகத்துக்கு இல்ல, யாருக்கும் இல்லை. அது தமஸ் குணம். ஆனா இப்படி குணம் உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனையே. இப்படி முக்குணம், இந்த 3 குணம் இதுல எப்படின்னா தனித்தனியா எல்லாருக்கும் வந்துடும் நினைச்சிட வேண்டாம். சாத்விக குணம் மொத்தமாவே சாத்விக குணம் எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்க வேண்டாம், அப்படிலாம் இருக்காதுங்க. இதுல பெர்சன்டேஜ் வாரியா 3 கலந்துதான் எல்லாத்துக்கும் இருக்கும். தமஸ் குணமே யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சாத்விக குணம் உள்ளவங்களுக்கு கொஞ்சமா தமஸ் குணம் இருக்கும். சாத்விக குணம் நிறைவா உள்ள 90% இருக்குன்னு, ஒரு 10% தமஸ் குணம் இருக்கும். ரஜஸ் குணம் ஒரு 20-30% இருக்கும், எல்லாம் கலந்து. அது ரஜஸ் குணம் அதிகமா உள்ளவங்களுக்கும் சாத்விகம் ஒரு 10 இருக்கும், தமஸ் ஒரு 50 இருக்கும். அப்படி எல்லாம் கலந்துதான் இருக்கும். இதனுடைய கலவைகளுடைய அந்த சதவீதங்கள் அவங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்தாப்புல நிகழும். அதுக்காகத்தான் இந்த ஆன்மீக வழிபாடு, இது மாதிரி ஞான உரைகளை கேட்பது, ஆன்மீக வழிபாடு செய்வது, இதெல்லாம் ஏன்னா அந்த சத்துவ குணத்தை நோக்கி நம்மளை செலுத்தும். சத்துவ குணத்தை நோக்கி நம்மளை செலுத்துவதற்காக நம்ம ஆச்சரிய பெருமக்கள்லாம் அவ்வளவு பணிகள் இன்னமும் தோன்றா துணையாக இருந்து நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அந்த தன்மை. அதனால முக்குணம் சொன்னார். இந்த முக்குணத்தை சாத்வீக குணத்தை நிறைய எடுத்துக்கொள்பவர்கள் அந்தணர்கள். அவங்க சத்வீக குண சாத்வீகத்தினுடைய வண்ணமாக இருக்கக்கூடியவர்கள் அந்தணர்கள் அப்படின்னு பேசுறார். அடுத்ததாக 2 சொன்னார். முக்குணம் சொல்ல இருவழி, வழினா காத்து 2 இருக்குதுங்க. அது எப்படின்னா நம்மளுடைய மூலாதாரத்துல பிராணன் அபானன் அப்படின்னு 2 வாய் இருக்குதுங்க. இதை இதுதான் எல்லா செயல்பாட்டுக்கும். அபானன் என்ன பண்ண பலவிதமான பிரச்சனைகளை கூட, நோயை கூட உண்டு பண்ணும், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும், நம்மளுடைய சிந்தைகளை எல்லாம் மாற்றி விடும். பிராணன்றது நம்ம பிராணவாயு, அது நமக்கு நன்மை தரக்கூடியது. ஆனா இதை சரியான விகிதத்தில் அவர்கள் அடக்கி நிற்க வேண்டும். இது எப்படின்னா பிராணாயாமம் செய்யணும். பிராணாயாமத்தை குறித்த சதவீதத்தில், பிராணாயாமத்தை குறித்த நேரத்தில் அந்த பயிற்சியை நம்ம செய்ய செய்ய இந்த பிராணனும் அபானனும் அடங்கி நிற்கும். மூலாதாரத்துல அடங்கி சரியான நிலையிலே நாம அந்த வாயுவை செலுத்தக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துடும். இப்படிப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் செய்வர்கள் அந்தணர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறை முடித்து நான் மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெழுத்தோதி வரன் முனை பயின்றடும் வாண்டனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை சொல்றார். அந்த அந்தனத்தன்மையை சொல்றார். இன்னும் பட்டியல் இன்னும் முடிக்கல சாமி. இதுல எப்படின்னா ஒருங்கிய மனம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒருங்கிய மனம் அப்படின்னா நம்மளுடைய மனம் தீய வழியில செல்வதற்கு தயாராக இருக்கும். அதான் மனம். ஏன்னா அதுக்கு அறிவில்லை. ஆனா நாம் அந்த மனதை பற்றி கொண்டு அதை எந்த வழியில செய்கின்றோமோ அந்த வழியில நம்ம போகக்கூடாது. சிறந்த அந்தணர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தீய வழி அப்படி சொன்னா, அதாவது எதையுமே வரையறையோடு நுகர்தல் நன்மை. வரையறை அற்று நுகர்றாங்க பாருங்க, அதான் பிரச்சனை. இப்ப எனக்கு சாஸ்திரம் சொல்லுகிறது ஆகாரம், சாப்பாடை வரையறையோடு சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படி சொல்றோம். நம்ம என்ன பொதுவா என்ன அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு மிச்சத்து நீர், மிச்சம் ஒரு 1/4%, அதாவது மிச்சம் உள்ள, அதாவது 50% உணவு, 20% நீர், 25% நீர், மிச்சம் 25% காலி இடம். இப்படி அப்பதான் அது சரியாகும். எப்போதுமே பசியோடு இருப்பது சிறந்த நிலை. அப்ப ஆகாரத்தை அப்படித்தான் எடுத்துக்கணும். ஏதோ கிடைக்குதுன்றதுக்காக நம்ம பாட்டுக்கு குப்பை தொட்டி மாதிரி வாங்கி எல்லாம் உள்ள போட்டுக்குவாங்க.
இல்லை அப்படி செய்யக்கூடாது. ஆகாரத்தை கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஆகார நுகர்ச்சி ரொம்ப முக்கியம். ஆகார நுகர்ச்சியில் வரையறையோடு கட்டுப்பாட்டோடு இருப்பவர்கள் அந்தணர்கள். அடுத்து நித்திரை, தூங்குதல். எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்க கூடாது. எப்ப தூங்கணுமோ அப்படி தூங்கணும். தூக்கம் என்பது என்ன? உடம்பிலுடைய உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். சாமி ஓய்வு கொடுக்கறதுக்காக ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறார், அதான் இரவு நேரம். அந்த இரவு நேரத்தை நன்றாக தூங்கி எழணும். அதை ஒரு வரையறையோட வச்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்க கூடாது அப்படி சொல்ற. வரையறையோடு தூக்கம், வரையறையோடு உணவு. அடுத்து பயம். எப்ப பார்த்தாலும் பயந்துட்டு இருக்க கூடாது. இது மனத்தில் எழுதுவதுதான் பயம். எதற்கு பயப்படணும்? நான் சொன்ன எல்லாமே இறைவனுடைய அரசாட்சி, அவர் தான் எல்லாமே பண்றாரு. நமக்கு எதுக்கு பயம்? அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நாவுக்கரசு பெருமான் சொல்றார் பயம் இது. அடுத்து சிற்றின்ப நுகர்வு. உலகத்துல எதெல்லாம் சிற்றின்பம் சொல்றதுன்னா, நம்ம இங்க இந்த ஐம்புலன் வழியா நுகர்றோம்ல, நான் சொன்னேன் இல்ல, இந்த ஐம்புலன் வழியான சிற்றின்பம். இது எப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு இன்பத்தை கொடுக்கும், மலையளவு துன்பத்தை கொடுக்கும். இந்த நாளையும் எது? ஆகாரம், நித்திரை, பயம், சிற்றின்பம். இந்த நாளையும் அடக்கி ஆள வேண்டும். இதுதான் ஒன்றிய மனம், ஒடுங்கிய மனம். இதான் அப்பதான் மனம் ஒடுங்கும். இந்த நாளை அடக்கி ஆனால் தான் மனம் ஒடுங்கும், இல்லைன்னா ஒடுங்காது. அது நம்ம கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, நம்ம கோயிலுக்கு போகும்போது விரதம் இருந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றுல ஆகாரம் இல்லைன்னு வைங்க, நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்போம், சாமி தரிசனம் பார்ப்போம், கொஞ்சம் நிறைவோட வருவோம். நீங்கள் வயிறார சாப்பிட்டு வந்தீங்கன்னா கோயிலுக்கு வரும்போது தூக்கம் வந்துடும். சாப்பிட்டே என்ன, வயிறார சாப்பிட்டே என்ன, தூக்கம் தான் வரும். அப்போ நம்ம என்ன செயல்பாடு செய்ய முடியும்? அவசியம் நம்ம அதனால சிந்திக்க சொல்கின்றார்கள். உணவு, தூக்கம், பயம், சிற்றின்பம், இதையெல்லாம் கவனமாக கொள்வது நம்மளுடைய மனதை ஒடுக்கக்கூடிய ஒருங்கிய மனத்தோடு அப்படின்னாரு. அப்படி ஒருங்கிய மனத்தோடு இருப்பவர்கள் அந்தணர்கள் அப்படின்னு சொன்னார். இருபிறப்பு ஓர்ந்து அப்படின்னாரு. இப்ப பொதுவா இது நீங்க நான் சொல்றேன், அந்தணர் என்பது ஒரு ஒரு பிரிவினரை குறிப்பதல்ல, செய்கின்ற தவத்தை குறிப்பது. இருபிறப்பு ஓர்ந்து அப்படின்னாரு. இப்ப அந்த வகையிலே சொல்றாரு, மாதா உதிரத்து, அதாவது அந்த பாடல் பாடுங்க. அடுத்த வரி வருது, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு தாயின் வயிற்றில் ஒரு ஆன்மா உதித்து பிறக்கின்றது. இது ஒரு பிறப்பு. இப்ப நம்மலாம் ஒரு பிறப்பு பிறந்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப ஒரு பிறப்பு பிறந்தனா இந்த பிறப்புல என்னென்ன நம்ம வினையை அனுபவிக்க முடியுமோ அத்தனை அனுபவிச்சு முடிச்சுட்டு தான் இந்த உடம்பு விட்டு உயிர் புறப்படும். அதுவரை போகாது. மகாவிஷ்ணு விட மாட்டார். காத்தல் தொழில என்ன, அவர் எதை காப்பாரு நமக்கு நிறைய கொடுப்பாரு நினைக்கிறோம். உண்மையிலே தண்டிக்கக்கூடியவர் அவர் தாங்க. நம்ம வினையை அனுபவிக்கிற வரைக்கும் நமக்கு இருக்க வைக்கிறது அவர் தான். நீ அனுபவிச்சு தான் வரணுன்றது ரொம்ப கவனமா இருப்பார். சில காவல்துறைகள்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனா ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சா நல்லா அடிப்பாங்க, உதைப்பாங்க. உடைச்சவன் திருந்துவருக்காக அடிக்கிறாங்க, நல்லதான். அடி முடிச்சிட்டோன்னே அவன் கொஞ்சம் சோர்ந்து போயிடுவான். அதுக்கு அடுத்து சாப்பாடு போட்டோம்னா வாங்கி கொடுத்து, தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு பழையபடி அடிப்பாங்க. இதைத்தான் மகாவிஷ்ணு செய்கிறார். நமக்கு நல்லபடி நம்மளுடைய நம்ம கழிச்சுதான் ஆகணும். கழிக்காம யாரும் இதை விட்டு போயிட முடியாது. ஆகவே நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் வினையை கழிச்சிட்டு முடிச்சாதான் ஒரு பிறப்பு முடியுது. இந்த பிறப்பு இல்லைங்களா? இதுல நீங்க சாமி என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல என்ன, மூன்றாவது ஒருத்தர் படிக்கிறாருன்னு வைங்க, அந்த மாணவர் நிறைய மதிப்பெண்கள் பெற்று நல்லா படிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா 4ல இருந்து 5வது தூக்கி போட்டுருவாங்க. டபுள் பாஸ் ப்ரொமோஷன் பாருங்க. ஒரே இதுல 4வது நீங்க படிக்க வேண்டியதில்லை, 5வதே போலாம். அப்படிதான் நம்ம தமிழகத்துல ஒரு காலத்துல அந்த கல்வி நிலை இருந்தது. நல்லா படிச்சீங்களா, ஏன் ஒரு வருஷம் வீணாக்கணும்னு சொல்லி பெரியவங்க அந்த 3ல இருந்து 5க்கு மாத்திருவாங்க, பெரிய ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. அது மாதிரி இங்கு இது மாதிரி தவத்தை செய்கின்ற அந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு இறைவனே ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவை அதிர்ப்பித்து குருவாக உபதேசம் செய்து அந்த ஆன்மாவை அந்த பிறவிலே இன்னொரு பிறவி கொடுப்பார். போனஸ்
அந்த பிறவியிலேயே உபதேசம் கொடுத்து தீட்சா மந்திரங்களை சொல்லி அந்த உபதேசம் கொடுத்து அடுத்த பிறவி கொடுக்கிறார். இது 2 பிறப்பு, ஒரே பிறப்புல 2 பிறப்புன்னு சொன்னார். இப்படி அவர்கள் வாங்குவார்கள். இப்ப இந்த உபதேசம், குரு உபதேசம் என்பது என்ன? உபதேசங்கள் பல. மந்திர உபதேசம் காதல சொல்வது இல்லைங்களா? ஸ்பரிசா உபதேசம் என்பது அவங்க தவம் செய்த கையால சிரசில மேய்ச்சி ஆசீர்வாதம் பண்ணுவது, இது ஸ்பரிசம், ஸ்பரிச தீட்சை. கண்ணால பார்த்து பண்றது நயன தீட்சை. இப்ப இது மாதிரி ஞான உபதேசங்களை ஞானசம்பந்த பெருமான் இங்க அருள் செய்கின்றார். இது நமக்கு அருள் செய்கின்றது அவர் கொடுக்கின்ற உரை உபதேசம். இது ஞான உபதேசம், இது ஒரு உபதேசம். இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய அந்த பக்குவம் உள்ள ஆன்மான் 2வது பிறவி எடுத்த மாதிரி. அவங்களுக்கு 2 பிறப்புன்னு சொல்ற, 2வது பிறப்பு. அப்ப முதல்ல நம்ம தாய் வயிற்றில் பிறந்த அந்த பிறப்பினுடைய வினைகள் எல்லாம் சாமி எளிமையா கடிச்சு விட்டுட்டாரு. கடிச்சு விட்டு ஒரு ப்ரொமோஷன் 3ல இருந்து 5ல தூக்கி போட்ட மாதிரி கொடுத்துட்டார். 2 பிறப்பு. இப்படி 2 பிறப்பாளர்கள் அப்படின்னு பேர். குரு உபதேசம் பெறுகிறவர்கள் எல்லாம் 2 பிறப்பாளர்கள். அப்படிப்பட்ட 2 பிறப்பாளர்கள் இவங்கெல்லாம் எப்படி அப்படி சொன்னா, இந்த நான் சொன்னேன்லே அந்த ஆகாரம், நித்திரை, இந்த சிற்றின்ப பயம் இதெல்லாம் விட்டு நீங்குவது, நீங்கி என்ன இதை விட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அதை விட்டு நீங்க என்னன்னா பரமேஸ்வரனுடைய திருப்பாதத்தில் இவர்கள் மனதை வைக்க வேண்டும். இறைவனுடைய அருளை பெறுவதற்கான மார்க்கங்களில் நிற்க வேண்டும். அதான் முக்கியம். அப்படி நிற்கிறவர்களே 2 பிறப்பாளர்கள். அப்படிப்பட்ட 2 பிறப்பாளர்கள் சாமி சொல்ற அடுத்து பாருங்க. மூன்று சந்தி அப்படின்னாரு. இந்த 3 சந்தி என்ன அப்படின்னு சொன்னா, காலை, மதியம், மாலை, இந்த சந்தி வேலை. இதுல என்ன பண்ண, ஜபம், தபம், அனுஷ்டானங்கள் இதெல்லாம் புரியணும். காலையில எந்திரிச்சு ஜப தபம் செய்யணும், சிவ பூஜை செய்யணும். இந்த ஜப தபங்களை மேற்கொள்வது முச்சந்தியிலையும் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் அந்தணர்கள். அடுத்து அந்தணர்கள் ஒரு பிரிவு அனுஷ்டானங்கள் புரிவார்கள், ஹோமமும் செய்வாங்க, நாள்தோறும் ஹோமமும் செய்வாங்க. இந்த அந்தணர் அல்லாதவர்கள் அவர்களும் ஹோமம் செய்யலாம், தீட்சை பெற்று ஹோமம் செய்யலாம். அது தன் பொருட்டு செய்கின்ற ஹோமம். பிறர் பொருட்டு செய்கின்ற ஹோமம் சிவாச்சாரிகள் செய்யப்படுது. ஹோமத்தில் 2 வகை இருக்கு. தன் பொருட்டு நம்மளுடைய ஆன்மா உயிர் வருவதற்காக அவர்கள் ஹோமம் செய்து கொள்ளலாம். ஆனா அவர்களே பிறர் பொருட்டு ஹோமம் செய்யக்கூடாது. பிறர் பொருட்டு ஹோமம் செய்யக்கூடியவர்கள் சிவாச்சாரியர்கள் அப்படின்னு நம்ம ஆகமங்கள் சொல்கின்றன. இப்படிப்பட்டவர்கள் அங்கு நிறைந்திருக்கிறார்கள். எங்க? திரு பிரம்மபுரத்தில் அந்த அந்தணர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அடுத்து 4 வேதங்களையும் ஓதக்கூடியவர்கள். ரிக் வேதம், சாம வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்களையும் ஓதக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து சாமி சொல்றார், முப்பொழுது குறை முடித்து 4 மறை ஓதி 5 வகை வேள்வி அமைத்து அப்படின்னாரு. 5 வகை வேள்வி. வேள்வியிலே சிறந்த வேள்வி 5 வேள்வி. அதை நம்ம முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ளணும். அது என்னன்னு சொன்னா, பிதுர் யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், அதிதி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், தேவ யஜ்ஞம். இந்த 5 யாகங்கள் செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான யாகம், சிறந்த யாகம். இது மிகப்பெரிய தவம். இந்த பித்ரு யஜ்ஞம் என்பது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும், முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். ரிஷி யஜ்ஞம் என்பது குரு பூஜை. இன்னைக்கு குரு பூஜை, கடசிங்க நாயனார் குரு பூஜை. குருமார்களை வணங்குதல் வேண்டும். குருமார்களை வணங்குவது என்பது குரு நமக்கு என்ன உபதேசம் சொல்றாரோ, இது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் குருனா அவர் என்ன உபதேசம் அதன் வழியில நிற்பதுதான் குரு பூஜை. அதான் முக்கியம். அந்த வழியில நிற்பதுதான் குரு பூஜை. குரு என்பவர் வழிகாட்டுபவர். அப்ப வழிகாட்டிட்டு அந்த வழியில போகணுமா இல்லையா? அதுதான் குரு பூஜை, சிவ பூஜை, இதையெல்லாம் செய்வது. அடுத்து மாகேஸ்வர பூஜை. அந்த வழியில மாகேஸ்வர பூஜை இது செய்வது. அடுத்து இது ரிஷியகங்கள்ல நீங்க ரிஷியகங்கள்ல நீங்க குரு பூஜை போட்டுக்கலாம், மாகேஸ்வர பூஜை. அதிதி யஜ்ஞம் முன்பின்
முன்பின் தெரியாதவங்களுக்கு உதவுதல் அதிதி. இப்ப மற்ற யாருக்கான உதவுனா நம்ம எதிர்பார்ப்போடு உதவுறோம். இவர் நமக்கு ஏதோ செய்வாரு, உதவும் போதே நினைப்போம் இவர் நமக்கு நல்ல ஏதோ செய்வாருன்னு சொல்லி உதவுவாங்க. அதெல்லாம் உதவி அந்த பட்டியலே நம்ம சேர்க்கக்கூடாது. முன்பின் தெரியாதவங்க நம்ம எந்த எதிர்பார்ப்பு இருக்காது பார்த்தீங்களா, அப்படி உதவுதல் அது அதிதி யஜ்யம். அடுத்து பூத யஜ்யம். இந்த பஞ்சபூதங்களை நம்ம தூய்மையாக வைத்துக்கொள்ளும். நீரை தூய்மையாக வைத்துக்கொள்ளும். வீணடிக்க கூடாது. நீரை வீணடிக்க கூடாது. நிலத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை வீணடிக்க கூடாது. இப்ப கெமிக்கல் இதெல்லாம் போட்டு நிலத்தை கேடுபடுத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் செய்யக்கூடாது, தவறு. காற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பஞ்சபூதங்களை தூய்மையாக ரிஷிய பூத யஜ்யம். பூதங்களை பராமரித்தல், அதை வணங்குதல். அதை பூதங்களை ஐம்பூதங்களை வணங்குவது என்பது என்ன? அதை நல்ல வழியிலே நாம் அதை பயன்படுத்தணும், அதை பேணி பாதுகாத்தல். அதான் பூத யஜ்யம். சிறப்பா செய்யணும். இப்போ ஒரு போய்கிட்டு இருக்கும்போது செடி இடி வாடி போச்சு, கொஞ்சம் நீர் விடணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்மளால இயன்றதை செய்வது தேவ யஜ்யம். இது சிவ வழிபாடு, இறை வழிபாடு, தேவ யஜ்யம். இதெல்லாம் செய்யக்கூடிய ஐந்தமர் கல்வி. இப்படி சிவ பூஜை, குரு பூஜை, மாகேஸ்வர பூஜை, பிராமண போஷணம், அதிதி புசிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தமர் வேள்வியும் செய்யக்கூடியவர்கள் அந்தணர்கள். அடுத்து இவங்களுக்கு 6 தொழில்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றார் சாமி. எப்படின்னா ஓதுதல், ஓதுவித்தல். நம்ம திருமுறைகளையும் எடுத்துக்கொள்ளலாம், 4 வேதங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், ஆகமங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க எப்படி ஓதுதல், தானும் ஓதணும், பிறரையும் ஓத வைக்கணும். ஓதுதல், ஓதுவித்தல். வேட்டல், வேட்பித்தல். தானும் வேள்வி செய்யணும், பிறரை வேள்வி செய்ய வைக்கணும். அந்தணருடைய இலக்கணமா சொல்லும். வேட்டல், வேட்பித்தல். அடுத்து ஈதல், ஏற்றல். அப்படின்னா தானும் தானம் கொடுக்கணும். அப்ப தானம் யாரா கொடுத்தா நம்ம வாங்கிக்கொள்ளலாம். அப்படி ஈதல், ஏற்றல் ரெண்டும் இருக்கணும். இப்படி அறுதொழில் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் அந்தணர்கள். இவர்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற புண்ணிய தலமே திரு பிரம்மபுரம் என்று பேசுகின்றார். அடுத்து ஆரங்கங்கள். ஆரங்கம்னா நம்ம பொதுவாக வியாகரணம், ஒரு மொழி இருந்துச்சுன்னா அந்த மொழியினுடைய இலக்கணம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்ப நம்ம தமிழ் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இலக்கணம் தெரிஞ்சாதான் சாமி என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியும். இப்ப திருமுறை இலக்கியம், இதுக்கு இலக்கணம் எது? சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்ற இலக்கணத்தை கற்றிருந்தா தான் திருஞான சம்பந்த சுப்பிரமணியன் நமக்கு என்ன சொல்றாருன்னு தெரியும் இல்லைங்களா? அது இலக்கணம், இது நிகண்டு, இதெல்லாம் சொல்லுவோம். இது சமஸ்கிருதத்தில் இருக்கு, தமிழுக்காக தமிழ்ல இருக்கு, சமஸ்கிருதத்துக்காக சமஸ்கிருதத்துல இருக்குது. வியாகரணம் விளக்க உரை, ஒரு இதுக்கு விளக்க உரை. வியாகரணம், நிகண்டு, இலக்கணம், சந்தோபிசம், நிருத்தம், ஜோதிடம். இது 6 ஆரங்கங்கள். இதெல்லாம் அறிந்திருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட சிறந்த அந்தணர்கள் அவர்கள் எல்லாவற்றிற்கும் முதலாயிருக்கின்ற பிரணவத்தை ஓதுவர்கள். ஓம் என்ற பிரணவத்தையும் ஓதக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட பிராமணர்கள், அந்தணர்கள் நிறைந்து இருக்கின்ற புண்ணிய தலம் தான் திரு பிரம்மபுரம். அப்படிப்பட்ட திரு பிரம்மபுரத்திலே பிரம்மபுரத்து எம்பெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார் என்று மிகப்பெரிய ஒரு நீண்ட தவம். அந்தணர்களுடைய தவம் பாருங்க, இவ்வளவு தவங்கள் இருக்கு. இதையெல்லாம் யாரு செஞ்சாலும் அவர்கள் அந்த தன்மை உடையவர்கள் தான். இது சிவனடியார்களும் வேள்வியை தவிர மற்ற எல்லாம் அந்த தகுதி அவங்களுக்கு உண்டு. அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் அடியார்களாகவும் இருக்கிறார்கள். அடுத்து சொல்றார், அறுபத முரளும் வேணுபுரம் விரும்பினை. 6 கால் உள்ள வண்டுகள் ரீங்காரம் மூடக்கூடியதுதான் வேணுபுரம். சீர்காழியில 12 பேர்ல ஒரு பேர் வேணுபுரம்னு பேருங்க. அத அந்த வேணுபுரத்தை விரும்பி இருப்பவன் எம்பெருமான் அப்படின்னு ஞானசுந்தர் சொல்றார். இது ஒரு வரலாறு பேசுறார். வேணு அப்படின்னா இந்திரன், அதாவது இந்திரன்றது ஒரு பதவிங்க, ஒரு போஸ்ட். அந்த நிறைய தவம் செஞ்சவங்க அந்த பதவியை போய் அடைவாங்க. அதை விட நிறைய யாராவது தவம் செஞ்சாங்கன்னா அவங்க இந்திரன் இருவாங்க. இந்திரன் வேற எதுவும் போயிருவார். அப்ப அது ஒரு பதவி. அப்ப வேணு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு நிறைய தவம் செஞ்சார். ஜவம் செஞ்சதுனால அவர் இந்திரனா போயிட்டார். வேணுன்றவரு இந்திரனா வந்துட்டார். அவர் காலத்துல அவர் இந்திரன் ஆயிட்டார். சொர்க்காபுரிக்கு தலைவர், தேவர்களுக்கு தலைவர், தேவராஜன். மிகப்பெரிய பதவி, சுகபோகமாக இருக்கக்கூடிய பதவி.
அப்படிப்பட்ட வேணு என்ற அந்த இந்திரன் வந்து அந்த பதவியில வீற்றிருக்கும் பொழுது கஜமாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்றான்னா நேரம் இந்திரன் போய் இங்க வா என்கிட்ட சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு சண்டை போட்டான். கடைசியில் என்னாச்சு, இந்திரன் தோத்து போயிட்டாரு. கஜமாசுரன் வெற்றி கொண்டுட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, கஜமாசுரன் இந்திரனை தோற்கடித்தது மட்டும் இல்லாம அந்த இந்திரலோகத்திலேயே சங்காரம் பண்ணிட்டாரு. இந்திரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நேரம் இதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தா கடைசி சிவபெருமானை தவிர வேற வழி இல்லைன்ட்டு கைலாயம் சென்று சிவபெருமான் திருவடியை போய் வணங்குறார். சுவாமி, அடியனை காத்திருச்சிக்கொண்டு இப்படி கஜமாசுரன் வந்து என்னை தோற்று செய்தும் இல்லாமல் என்னுடைய உலகத்தையும் அழித்து விட்டானே என்று கதறி எழுதுகிறார். அப்போ சாமி அஞ்சேல் என்று அருள் புரிகிறார். பயப்படாத அப்படின்னு சொல்லி கணேசா அப்படின்னு கூப்பிட்டார். யாரு? கணங்களுக்கெல்லாம் ஈசன் விநாயகப் பெருமான். கணேசா பாப்பா அப்படின்னு கூப்பிட்டார். சாமி அன்போடு கூப்பிட்டார். கணேசன் வந்து வணங்குற சூரியன். நீ என்ன செய்கிறன்னா, இந்த இந்திரனை வதைத்த அந்த கஜமாசூரனை அதை போலவே கஜமுகனாக யானை வடிவம் கொண்டு போய் உன்னுடைய வலப்புறத்தில் உள்ள அந்த கொம்பை உடைத்து அவனை கொன்றுவா. வேற யாராலையும் அவனை அழிக்க முடியாது. ஏனென்றால் அவன் என்னிடம் வரம் பெற்றவன். ஆகவே நீ சென்று இந்த காரியத்தை செய்து அந்த கஜமாசுரனை வென்று இந்த வேணு என்ற இந்திரனுக்கு அந்த பதவியை கொடு அப்படின்னு சொன்னார். அப்படி கணேசமூர்த்தி சென்று அந்த கஜமாசுரனை வென்று மீண்டும் அந்த பதவியை கொடுத்தார். அப்படி இந்த மீண்டும் பதவியை பெறுவதற்காக சிவபெருமானிடம் ஒரு விண்ணப்பம் வச்சார் இல்லையா இந்திரன், அந்த தலம் தான் சீர்காழி. சீர்காழி பெருமான்கிட்ட தான் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த தலந்தாயா அவருக்கு அருள் புரிந்த இந்திரனுக்கு அருள் புரிந்தவர் தான் சாமி அப்படின்னு இந்த பாட்டில் விநாயகருடைய சிறப்பையும் சேர்த்து சாமி சொல்லிட்டார். விநாயகர் சிறப்பு சொல்லிட்டு விட்டுருவாரா, அடுத்த முருகப்பெருமான் சிறப்பை சொல்லிடலாம்னா அடுத்த வரையிலே இதை முருகப்பெருமான் அருள் பெற்றவில்லையே ஞானசம்பந்த பிள்ளையார் அடுத்த வரையிலே சொல்லார். இகழி மைந்துணர் புகழி அமர்ந்தனை அப்படின்னார். அதாவது தேவர்கள் எல்லாம் புகலிடமாக கொண்டதுனால அது திருப்புகழின்னு பேர் பெற்றது. சீர்காழிக்கு இன்னொரு பேர் வந்து திருப்புகழி. எப்படின்னு சொன்னா, சூரபன்மன் சிவபெருமானிடம் நிறைய தவம் செய்து நிறைய வரம் வாங்கிட்டார். நிறைய வரம் சிவபெருமான்கிட்ட வாங்கியதுனால என்ன ஆச்சுன்னா, அவரை யாராலையும் வெல்ல முடியாத நிலைக்கு அவர் வந்ததுனால அவர் மண்ணும் விண்ணும் தூம்சம் பண்ண ஆரம்பிச்ச சூரபன்மன். தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு உள்ளிட்ட திருமால் பிரம்மா இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரையும் வதைக்க ஆரம்பிச்ச சூரபன்மன். அவருக்கு உறுதுணையா இருந்தது சிங்கமாசுரன், தாரகாசுரன், 3 பேரும் நல்ல வதவதன்னு வதைச்சிட்டாங்க. அந்த வதைச்ச தாங்க முடியல, ஓடுறாங்க. சூரபன்மனுக்கு பயந்துட்டு எங்கெங்கோ ஓடுறாங்க. கடைசியா புகலிடம் இதுவே என்று திருப்புகழிக்கு வந்தாங்க. சீர்காழிக்கு தான் வந்திருக்காங்க. புகலிடம் இதுவே என்று அவரை வணங்குற சாமி அருள வேண்டும் என்று கதறி எழுகிறார்கள். அஞ்சேன் என்று அருள் செய்ய பயப்படாது. நம்மிடம் வரம் பெற்றதுனால யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. இருப்பினும் எமது மைந்தனை சுப்பிரமணியா அப்படின்னு 3 முறை அழைச்சாராம். சுப்பிரமணியர் வந்து என்ன 6 முகங்களிடம் 12 தோளுடன் சென்று சூரபன்மனை வென்று இவர்களை தேவலோகத்திற்கு அரசராக்கி வா என்று அருள் புரிந்தார். ஆகவே ஒரு சிவபெருமான் அருளால் சுப்பிரமணிய பெருமான் சென்று சூரனை வென்று, அங்கு திருச்செந்தூர் நடந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். சூரனை வென்று அவர் தன்னுடைய திருவடியில் மயிலும் சேவமுழுமாக தன் திருவடியில் வைத்துக்கொண்டு அவருடைய மீண்டும் அந்த தேவர்களுக்கு தேவத்தில் அரசாட்சி செய்வதற்கு இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அவரவர்களுக்கு பதவியை சிவபெருமான் ஆணையினால் சுப்பிரமணிய பெருமான் அங்கு அருளை செய்தார். அந்த நிகழ்வு அந்த தேவர்கள்லாம் வேண்டிய தலம் தான் திருப்புகழி என்று ஞானசம்பந்த பெருமான் பேசுகிறார். அடுத்ததாக பொங்கு நார்கடல் சூழ் வெங்குரு சொல்லலாம்ல, பொங்கு நார்கடல் சூழ் வெங்குரு விலங்கினை என்று பேசுகின்றார்.
பொங்கு நார்கடல் சூழ் வெங்குரு விலங்கினை. தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்தவர் தேவகுரு. நம்ம பிரகஸ்பதினு சொல்லுவோம். தேவகுரு அவர் தான் வியாழ குரு. குரு பயிற்சி சொல்றோமே அதுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். அவர் நிறைய கற்றவர், அனைத்தும் அறிந்தவர். ஆனா அவருக்கு கர்வம் வந்துருச்சு. நாம தான் நிறைய படிச்சிருக்கோம், நம்மளை விட வல்லமையும் மேன்மையும் கொண்டவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கர்வம் அவருக்கு வந்துருச்சு. சிவபெருமான் பார்த்தார், நல்லவன் தான், ஆனா கர்வம் சேர்ந்து வந்திருக்கு. அந்த கர்வத்தை நீக்கி அவனை நலப்படுத்த வேண்டும் என்று திருவுளம் கொள்கின்றார். திருவுளம் கொண்டோடனே அவருடைய பதவி போயிடுச்சு. அவருடைய பிரகஸ்பதி ஒரு பதவி, தேவகுரோட பதவி தான், அந்த பதவி போயிடுச்சு. அவர் பதவியில ஒருத்தர் இல்லைன்னு வைங்க, அவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்பதான் அவரோட உண்மையான நிலை தெரிஞ்சிச்சு. ஓ, நம்ம பதவியில் இருக்கனாலதான் அத்தனை பேர் மதிச்சாங்களா, நமக்கு மீண்டும் பதவியை பெற வேண்டுமே என்று. அதுக்கு யாரும் சிவபெருமானை தவிர யாரும் இல்லை. சிவபெருமானை தஞ்சமடைஞ்சு அவரை விண்ணப்பித்ததால் தான் சீர்காழித்தலம். அந்த குரு வெங்குரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த கர்வம் பிடிச்ச குருவா இருக்கிறாருல்ல, அவர் போய் வணங்கி இருக்கிறாரு. சாமி வந்து கர்வத்தை நீக்கிறார். நீக்கி உனக்கு மீண்டும் அந்த பதவியை தந்தவர் சொல்கிறார். அப்படி அந்த பதவியை பெற்ற தலம் தான், சிவபெருமானை பெற்ற தலம் தான் வெங்குரு அப்படின்ற தலம் என்று ஞானசம்பந்த பெருமான் அருள்கின்றார். அடுத்து பாணி உலகும் புதைய மேல் மிதந்த தோணி உரத்து உறைந்தனை. பாணினா என்ன? நீர். பாணினா என்ன மொழி இது? ஹிந்தி. சாமி ஹிந்தியில தான் சொல்லியிருக்காரு. அப்படித்தானே அர்த்தம். நம்ம தேவாரங்களுக்கு மொழி ஒரு பேதமே இல்லை. பாணி மூவுலகும் புதைய மேல் மிதந்த அப்படின்னாரு. இந்த பாணின்ற நீர்ல 3 நீர் இருக்குன்னு சொல்றாங்க பெரியவங்க. பாணினா சலம். சலம் என்பது சமஸ்கிருத சொல்லுதான், தண்ணீர் அப்படின்னா தமிழ். நம்ம பெரியவங்க சமஸ்கிருதத்தை தமிழை யாரும் பிரிச்செல்லாம் பார்க்கலாம். இது எப்படின்னா, பூமி, அதுக்கு மேல அந்தரம், அதுக்கு மேல சொர்க்கம். இந்த 3 உலகும் ஒரு காலத்துல நீரால் சூறப்பட்டு பிரளய காலத்துல அழியும். சிவபெருமான ஆணையா அந்த பேரொளி காலம் வந்து நீரால் அழியும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அப்படித்தான் சொல்றாரு. அப்படி நீரால அழியும் போது மூவுலகமும், பூமி, அந்தரம், சொர்க்கம் எல்லாம் நீரால சூழப்பட்டு அழியும் போது அது எங்க பார்த்தா கடல் மாதிரி இருக்கும். அப்படித்தானே? பிரபஞ்சம் முழுதும் கடல் மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இடம் மட்டும் மூழ்கல தண்ணியில. அப்படிதான் மேல இருந்து பார்த்தா டாப் வியூல இருந்து பாருங்க, அது ஒரு படகு மாதிரி தரும், தோணி மாதிரி. அது அந்த தோணி மாதிரி அழியாத ஒரு நகரம் தான் சீர்காழி. தோணி மாதிரி இருந்துச்சான். எல்லாம் நீரால கடல் சூழ்ந்து இருக்கு. அந்த பூமி மட்டும் மூழ்காம மேல மிதந்துட்டு இருக்கு, தோணி மிதந்த மாதிரி கடல்ல. அதனாலதான் அது தோணிபுரம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு பெருமாள் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தோணிபுரத்துல அந்த திருப்பதியில விரும்பி எழுந்தருளி இருப்பவன் பிரம்மபுரத்து எம்மான் என்று பேசுகின்றார். தொலையாயிரு நிதி வாய்ந்த பூந்தராய் வேந்தனை. ஒரு காலத்துல தாமரை பூ, பூனா தாமரை, பூனாவே தாமரை தான் குறிக்கும். பூக்குள்ளே தலைமை தாமரை தான். தராய் அப்படின்னா சங்கு. இந்த சங்கும் தாமரையும் சிவபெருமான்கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சுச்சு. எங்க? சீர்காழியில. சாமி, நாங்க எப்போதுமே அழியாம இருக்கணும், அதுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அழியாம இருந்து எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எங்களால நன்மை பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. சாமி இருவரையும் பூவை வந்து தாமரை, சங்கு சங்கநிதி பதுமநிதி ஆக அவர்களை ஆக்கி தன் கரத்தை வச்சுக்கிட்டார். சார், இது எப்பவுமே அழியாது. பேரூழி காலத்திலையும் சாமியுடைய கரத்துல அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அழிவே இல்லை. அப்படி பூவும் தராயும் வேண்டிக் கொண்டு சங்கநிதி பதுமனாகி இறைவனுடைய திருக்கரத்தில் எப்போதும் இருக்கின்ற ஒரு பெரும் தொலையா இருநிதியினர், என்னைக்குமே தொலையாம இருக்கக்கூடிய பெரு இருநிதி. அப்படி அமைந்த தலம்தான் சீர்காழி என்று சொல்லுங்க. பூந்தராய், பூந்தரா என்ற பேருக்கு
அந்த வரலாறு என்று பெருமான் பேசுகின்றார். அடுத்ததாக வரபுறம் என்று உணர் சிரபுரத்து உறைந்தனை, அதாவது வரத்தை தருகின்ற சிரபுரம். எப்போதுமே சாமி வரம் கொடுத்துக்கிட்டே இருக்காது, அப்ப எல்லாம் அவருக்கு வரம் கொடுக்கறதா சாமியுடைய பணி. ஆனா நம்ம சரியான வரத்தை நாம தான் கேட்கறது இல்லை, அப்படி கேட்கணும். அப்படி வரத்தை தந்தருகின்ற சிரபுரம், அந்த சிரபுரம் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு இங்க ஞானசம்பந்தர் சொல்றார். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், அந்த பிரதோஷ காலத்துல அந்த பார்க்கடலை எல்லாம் கடைஞ்சாங்க, அமுதவர் நினைச்சாங்க, விஷம் வந்துச்சு. பலபடி விஷத்தை கண்டு பயந்து போனாங்க. அந்த விஷத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் சாமி அனுப்பி அந்த விஷத்தை எடுத்து வர செய்து தான் உண்டு தன்னுடைய திருநீலகண்டத்தில் அடக்கி கொண்டு திருநீலகண்ட நாயனாக எழுந்தருடைய பெருமான் அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டார். விஷத்தை தான் வாங்கிட்டு தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்துட்டார். அந்த அமிர்தம் இதுக்கெல்லாம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் தேவர்களுக்கெல்லாம் இருக்கிறது மகாவிஷ்ணு. அவர் என்ன பண்ணாருன்னா எல்லா தேவர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அரக்கர்கள் போய் அரக்கர்களும் அதில் பணி செஞ்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு தேவருக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாத்தையும் வரிசையாக வச்சு உட்காந்து அமிர்தத்தை கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதுல 2 பேர், 2 நாகங்கள், ராகு கேது என்ற 2 நாகங்கள் அந்த வரிசையில உட்காந்து அது சாப்பிட்டுருச்சு. இதை கண்டறிஞ்சாங்க. கண்டறிஞ்சு கோபம் வந்துருச்சு மகாவிஷ்ணுக்கு. அவரு இந்த அமிர்தத்தை கொடுத்தாருல சட்டுவம்னா கரண்டி, சட்டுவத்துலதான் அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்றாரு. அவங்க சாப்பிட்டானே கோவம் சட்டுவத்தை கொண்டு 2 பேர் தலையில அடிச்சாரு. ராகு தலையில ஒரு அடி, கேது தலையில ஒரு அடி அடிச்சாரு. 2 தலையும் துண்டா போய் விழுந்துச்சு. 2 தலையும் போய் துண்டா போய் விழுந்து அந்த உடம்போட முடியணும். அந்த 2 தலையும் பார்த்து ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டோம், அடிச்சுட்டாரு, இன்னும் நமக்கு நற்கதி எங்க இருக்கு, நமக்கு நற்கதி தரவல்லவர் சிவபெருமான் அல்லவா என்று இந்த 2 தலைகளும் ராகு தலையும் கேது தலையும் போய் நேராக போய் சீர்காழியில் போய் பெருமான்கிட்ட போய் தவம் செய்து வணங்கி அவருடைய அருளை பெற்றதுனால ராகு கேது என்ற பதவியை அவர்கள் அடைஞ்சார்கள். அப்படிப்பட்ட வரத்தை தந்த தலம் தான் சிரபுரம். அந்த சிரங்கள் வெளிப்பட்டதுனால அது சிரபுரம் என்ற பெயரை அது பெற்றது. ஒரு மலை எடுத்த இருதிரல் அரக்கன் விரல் கெடுத்து அருளினை அப்படின்னு பேசுறது. இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு. ஒரு மலை எடுத்தது யாரு? கைலாய மலை எடுத்த ராவன் எடுத்தான், ஆணவத்தால் எடுத்தான். சாமி விரலை ஊண்டினார், சிக்கிக்கிட்டான். பழையபடி இனிய கானங்கள் பாடி ஸ்ரீ பஞ்சாட்சர ஊதி இறையருடைய பெற்று அந்த துன்பத்திலிருந்து நீங்கினார். சாமியும் வாழும் நாளும் கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருளி அருள்வாளிக்கின்ற தலம்தான் சீர்காழி என்று பேசுகின்றார். புறவம் புரிந்தனை அப்படின்னார். புறவம் புரிந்தனை. ஒரு காலத்துல பிரஜாபதி அப்படின்னு ஒரு பிரம்ம ரிஷி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார், முனிவர். அவரு கௌதம ரிஷியை பார்த்து சொல்றார், அந்த காலத்துல முனிவர்கள்லாம் கணவன் மனைவியோடு வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கொஞ்சம் ஒரு பக்குவம் உள்ளவர் தான் இந்த பிரம்ம ரிஷி. யாருன்னா பிரஜாபதி. இவர் கௌதம முனிவர் கௌதம ரிஷியை பார்த்து, நீங்க தவமெல்லாம் செய்யறீங்க, எல்லாம் சரிதான், ஆனா எப்பவுமே பெண்களோட விரும்பி இருக்கிறீங்களே, இப்படி ஸ்திரீ போகத்தில் நீங்க இருக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் பேசணும். அவரு கோபம் வந்துருச்சு. யாரு? கௌதம ரிஷிக்கு கோபம் நீ புறாவாக மாற கடவுது அப்படின்னாரு. அது மட்டும் இல்ல, நீ நரமாம்சத்தை சாப்பிடு அப்படின்ட்டு. அந்த புறாவுக்கு பெரிய தண்டனை. புறாவா பிறந்தார். அது சாப்பிட்ற புறா நரமாம்சத்தை சாப்பிட்ற புறாவா வந்துட்டாரு. டெய்லி எங்கேயாவது நரமாம்சம் கிடைக்குமான்னு சொல்லி அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு வந்தது. அப்படி வருது. தமிழகத்துக்கு ஒரு நாளுக்கு வருது, நம்ம நாட்டுக்கு வருது. இங்கே பார்த்து அப்படியே கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருக்கல, ஒரு நாள் அதுக்கு நரமாம்சம் உண்பதற்கு இது கிடைக்கல, பசி தாங்க முடியல. அங்கே ஒரு சோழ மகாராஜா இருக்கிறார். அவர் பேரை நம்ம வரலாற்றில் குறிப்பிடலை. வேறொரு வரலாறுல நம்ம சிவி சக்கரவர்த்தி வரலாறு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அங்கே உள்ள சோழ மகாராஜா ரொம்ப பக்தியானவர். அவர் ஒரு நாள் ஒரு
அவருடைய அரண்மனையில் வீட்டிருக்கின்றையில் ஒரு மரத்தில் இருக்கையில் அந்த புறாவானது பறந்து வந்து அவரை போய் கேட்குது, நீங்கள் நான் ரொம்ப பசியாக இருக்கேன், எனக்கு ஏதாவது கொடு, ஆனால் நான் நரமாமிசம் தான் சாப்பிடுவேன். சரி, உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய உடம்புல பாதியை அறுத்து எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுச்சு. பாதியை அறிந்து கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே ரத்தமாக சொட்டுது. அதிலிருந்து சாப்பிட்டு இன்னும் எனக்கு பசி அடங்கணமா இல்லை, மிச்ச பாதியும் கொடுத்துரு அப்படின்னு அது சாப்பிட்டது. இதனால என்னன்னா அதுக்கு ஒரு பெரிய தோஷம் வந்துருச்சு. சாமிகிட்ட போய் பழையபடி வேண்டுது. அந்த வேண்டிய தலம் தான் சீர்காழி. நான் ஏற்கனவே ஒரு தோஷத்தில் வந்து புறாபா வந்தேன், பசியோடு இது சோழ மகாராஜ்கிட்ட அவர் தன்னையே கொடுத்துட்டாரு, இது எவ்வளோ பெரிய பாவம், இந்த பாவத்தை நான் எங்கே போய் தீர்ப்பது என்று பெருமானை கண்ணீர் மழுகி வேண்டி அவரை பூசணைகள் புரிய பெருமான் அருள்கின்றார். உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு புறாவை பார்த்து கேட்கிறார். என்னுடைய தோசை நீங்கி நான் மேலும் அந்த பழைய முனிவராக பிரம்மரிஷியாக வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த சோழ சக்கரத்தினுடைய நலமாமிசத்தை உண்டு, எத்தனையோ மாமிசம் உண்டு, பாவங்கள் செய்திருக்கின்றேன், அந்த படிபாவங்கள் எல்லாம் அடியேனை விட்டு நீங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டும். அப்படியே செய்தோம் என்று அந்த அருளை செய்தார். ஆகவே எவ்வளவு பெரிய பாவங்கள் வாக்கால செய்தான் சரி, உடம்பால செய்தான் சரி, ஈயால செய்தான், அத்தனை பாவங்களும் இறைவனுடைய அருளால் நீங்கும், அவரை வழிபாடு செய்தால் நீங்கும் என்று சீர்காழியுடைய வரலாறு நமக்கு சொல்கின்றது என்பதை சொல்லி, அடுத்ததாக முன்னீர் துயின்றோ நான் முகன் அறியா பண்போடு நின்றனை. இந்த வரலாறு நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச வரலாறு தான். இந்த முன்னீர் என்பது ஆற்று நீர், வேற்று நீர், ஊற்று நீர் என்று சொல்வார்கள். ஆற்று நீர், ஊற்று நீர், இது இல்லாத மற்றொரு நீர் வேற்று நீர். இந்த மூணு நீர்ல எப்போதுமே படுத்துக்கிட்டு இருப்பார். அவர் தான் நாராயணன். நாரன் அப்படின்னு சொன்னா நீர்னு அர்த்தம். அயனம் என்ன, அதில் தூங்குபவர், நீரின் மேல் தூங்குபவர் என்று பொருள் நாராயணன். அப்படி இந்த முன்னீரான இந்த நீரில் தூங்கக்கூடிய நாராயணன் அவரும் நான்முகன் அப்படின்னா பிரம்மன். இவர் இருவராலும் அறிய முடியாதவன் சிவபெருமான். அதான் அண்ணாமலையார் வர்ற. இருவராலும் அறிய முடியல. நான் என்று சொன்னதுனால அவர்கள் அறிய முடியல. அந்த நான் எனது நீங்கி இறைவனை வணங்கி ஸ்ரீ பஞ்சாட்சர ஓத அவர்களுக்கு பெருமான் காட்சி அண்ணாமலையராக தரிசனம் கொடுத்தார். அப்படி நான் எனது நீங்கி இறையருளை பெற்றவர்கள், அண்ணாமலை அருளை பெற்றவர்கள் பிரம்மனும் விஷ்ணுவும். அவர்கள் பக்தியோடு வழிபாடு செய்த தலம் சீர்காழி என்று பேசுகின்றார். சண்பை அமர்ந்தனை 12 பேர்ல சண்பைன்னு ஒரு பேர். இந்த வரலாறு ஏற்கனவே சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இது மகாபாரதத்தில் இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் ஆண்டது துவாரகை ஆண்டு வந்தார். மகாபாரதத்துடைய இறுதி கட்டம் இந்த வரலாறு. அந்த துவாரகையில் நிறைய கோபாலர்கள் இருப்பாங்க, பசுவை மேய்க்கின்ற ஆயர்கள், கோபாலர்கள். அவர்கள் நிறைந்த நாடு தான் துவாரகை. அதுல ஆண்ட மன்னர் தான் கிருஷ்ண பகவான். அவர்கள் விதின்னு ஒரு விதி முடிஞ்சதுன்னு வைங்க, அங்க ஒரு செயல் வரும், ஒண்ணு நடக்கும், அதுக்கு ஒரு காரணம் வரும். இப்ப அந்த நாடு நகரம் அழிய போகிறது, எல்லாம் முடிய போறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் முடிய போகுதுன்னா அங்க ஒரு தீங்கு நடக்கும். முதல்ல ஒரு தீங்கு நடக்கும். அது என்னன்னு சொன்னா, அந்த ஊர்ல உள்ள சில பேர்கள் குடித்து போட்டு கும்பால ஆடுறவங்க, இப்போ உள்ள நம்ம டாஸ்மாக் மாதிரி அங்கேயே இருந்திருக்கும் போல இருக்கு. நிறைய எப்ப பார்த்தாலும் குடிச்சு போட்டு கும்பால ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்ல இது இருக்குமா? இருக்காது. அதுல சில இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பையனுக்கு வந்து பெண் வேடமிட்டு பிரெக்னென்ட் மாசமா இருப்பதை போல அந்த வயிறையெல்லாம் வைத்து கொண்டு அந்த பையனை கூட்டிட்டு வர்றாங்க. அங்க வனத்துல ஒரு மாமுனிவர், நம்மளுடைய வணக்கத்துக்குரியவர், நமக்கெல்லாம் குருநாதர், திருமுருகன் பூண்டி தலத்தை இவ்வளவு பெருசா உருவாக்கியவர் துர்வாச முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருந்தார். எவ்வளவு பெரியவர். அவருக்கு முன்னாடி வர்றாங்க. அவருக்கு இதுக்கு அவர் கோபம் வரும். ஆனா அவர் கோபம் தான் நன்மையில தான் முடியும்.
ரொம்ப கோபக்காரர், பெரிய முனிவர். அவருக்கு முன்னாடி ஏதோ நேரம் அப்படி சொல்லுவாங்க, நேரம் முடிய போதுன்னு அப்படிதான் நடக்கும். அவருக்கு முன்னாடி வந்து இந்த பசங்கள்லாம் விளையாடுறாங்க. ஏன் முனிவரே, நீ தான் பெரிய தவம்லாம் செய்கிறாம்ல, இந்த வந்திருக்கு இந்த பெண்மணிக்கு என்ன பிள்ளை, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளை பிறக்குமா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு துர்வாச முனிவர் அனைத்தும் அறிந்தவர் அல்லவா. அவர் சிரிச்சிட்டு, ஆண் பிள்ளையும் பிறக்காது, பெண் பிள்ளையும் பிறக்காது, உங்களுடைய வம்சத்தை இல்லையா இந்த நாட்டை எல்லாம் அழிக்கக்கூடிய இரும்பு உலக்கை பிறக்கும். அடுத்த செகண்டே அந்த இரும்பு உலக்கை வயிற்றுல இருந்து வந்துருச்சு. இது கிருஷ்ண பகவானுக்கு இந்த செய்தியெல்லாம் போகுது. கிருஷ்ணன் அவ்வளோதான் முடிஞ்ச போல முடிவு பண்ணிட்டார். ஓ, நம்ம காலம் முடிய போகுது, இன்னும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். என்ன பண்ணாரு, அந்த உலக்கையை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நல்ல பொடி பொடியாக மாவு மாதிரி, நல்ல மைதா மாவு அரைச்ச மாதிரி அந்த உலக்கையை நல்லா அரைக்க சொல்லிட்டார். நல்ல பவுடர் ஃபார்ம் அரைச்சிட்டாங்க. அரைச்சி போய் கடல்ல போய் நடுக்கடல்ல போய் தூவி விட்டுருங்க. அதே போய் நடுக்கடல்ல தூவிட்டாங்க. அப்பா ஒரு நாள் முடிஞ்சிருச்சுட்டு எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னு சொன்னா, அந்த கடல்ல நிறைய மீன் என்ன இருக்கும் இல்லையா, அது ஒரு மீன் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அரைச்ச அந்த இரும்பு துகள் இருக்கு இல்லையா, அது நீர்ல பட்டினோன்னையும் இந்த வேப்ப மரத்து விதை இருக்கும் பாத்தீங்களா, வேப்பம்பழ விதை, இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் நிறைவாயிரும். இது கொஞ்சம் நீண்டதா இருக்கா, பாட்டு அப்படி இருக்கு. வேப்ப மரத்து வேப்பம்பழ விதை இருக்கு பாத்தீங்களா, அந்த விதை அளவு அந்த இரும்பு தூள்லாம் கடலுக்குள்ளேயே நீர் சேர்ந்த உருண்டையா இருக்கு. அதை ஒரு மீன் கொஞ்சம் சாப்பிட்டுருச்சு, அந்த இரும்பு தூளை சாப்பிட்டு இரும்புலைக்கு சாப்பிட்டுருச்சு. அந்த மீனை ஒருத்தன் வலை போட்டு குடிச்சிட்டான். ஒரு மீனவன் வலை போட்டு குடிச்சான். அந்த மீனை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த மீனவன்னா அறுத்துருக்கான். அடுத்து பார்த்தா இரும்பு துகள் மாதிரி உருண்டையா ஒன்று இருக்கு. மீனவன் என்ன புதுசா இருக்கு, அந்த மீனை சாப்பிட்டு அந்த இது நல்லா இருக்கே, அந்த இரும்பு உருண்டையா இருக்கே அப்படி சொன்னுடைய அம்பு வில்லு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வில்லுடைய நுனியில அதை மாட்டி வச்சுட்டான். பட் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இது தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வில் நுனியில அது மாதிரி வச்சுட்டான். முடிஞ்சு தான் வினை. அந்த விதி பலன் எப்படி எல்லாம் செய்து பாருங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னா, அந்த இரும்பு உலைக்கு அரைச்சு உள்ள போட்டாங்கல்ல, அது அப்படியே கடல் அலைகள் அப்படியே அடிச்சு 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 கொண்டு கடற்கரை ஓரத்தை சாத்தி விட்டுருச்சு. அது வளர்ந்து நாணல் கோரை புல்களாக, நாணல் புல்லாக நீல நீளமா வளர்ந்து நிக்குது அந்த இரும்பு. இந்த சமயம் பார்த்து அந்த ஊர்ல தான் அடிக்கடி குடிச்சிட்டு இருக்கிறாங்களே, அங்க மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்கும் போல இருக்கு. இங்க உள்ள மாதிரி நிறைய குடிக்கிற ஆளாளுக்கு குடிச்சு அவங்களுக்குள்ளேயே அடிக்கிறாங்க. அடிக்கும் போது கடற்கரை ஓரத்தில் ஒரு குரூப் வந்து அடிதடி நடந்துட்டு இருக்கு. அப்போ கோபம் வந்து எதா இருக்கு பார்த்தா, அந்த கோரப்புல் பெருசா வளர்ந்துருக்குல்ல, அதை ஒருத்தன் எடுத்தான். பார்த்தா அது உலக்கமாய் நல்லா இருக்கு. ஓங்கி ஒரு ஓடு போட்டான், அவன் முடிஞ்சான். நீ அடிச்சே நான் அடிப்பேன், அவன் ஒரு ஓடி போட்டான், முடிஞ்சான். இப்படி ஆளாளுக்கு அந்த அந்த இரும்பானால் அந்த பொருட்களை கொண்டு அவரவர்களே அடிச்சு எதிராளிகளை அடிச்சு அந்த நாடே முடிஞ்சு போச்சு. குடிச்சதுனாலையும் பெரியவங்களை பழிச்சதுனாலையும் அந்த துவாரகையே மொத்தமா முடிஞ்சிச்சு. மொத்தமா முடிஞ்சிச்சுன்னு கிருஷ்ண பகவான் கேள்விப்பட்டார். அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த கடல்ல ஒரு பெரிய ஆழ இலையிலே தன்னை சுருக்கி கொண்டு குழந்தை வடிவமாக்கி அதில் துயில ஆரம்பிச்சார். நீரில் திரு நாராயணன் அல்லவா, அதுல ஒரு திருவடியை கீழே வைத்து கொண்டு மற்றொரு திருவடி லேச மேல அப்படி தூக்கிட்டு அப்படியே நீர்ல அரிதுயில்னு சொல்லுவாங்க, சிவயோக நிலையில அப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது கடற்கரையில இருந்த மீனவன் இன்னைக்கு போய் ஒரு மீனை நல்லா பிடிக்கணும்னு நினைச்சிட்டு வர்றான். அப்படி வரும்போது அந்த மீனவனுடைய கண்ணில் தூரத்துல இவருடைய கால் தெரிஞ்சிருக்கு. அந்த காலை பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பொருள் மாதிரி தெரிஞ்சிருக்கு.
இவனுக்கு தெரிஞ்சா அது ஒரு கடல்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன கொக்கு இது மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த ஏற்கனவே எடுத்தான வில்லு அம்பு அவனே தான், அந்த இரும்பு நுனியில கொண்டு அந்த அம்புல வச்சான்ல அவனே தான். அப்படியே எடுத்து ஏதோ நெருங்க சொல்லி ஒரு அம்பை எய்தான். அது நேரம் அவருடைய காலில் பட்டுச்சா, அவர் நேரம் வைகுந்தம் போயிட்டார். அவருடைய காலம் முடிஞ்சது. ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியும், அதனால அவரும் போயிட்டார், முடிஞ்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நிகழ்ந்து ஒரு நாடே அழிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பாக்குறாரு துர்வாச முனிவர். நாம் தானே காரணம் அவர் சிந்திக்கிறார். இவ்வளவு அழிவுக்கு நாம ஒரு காரணம் ஆயிட்டோமே, அவன் செய்த தவறு தான், இதுதான் சாபம், அது தவறு தானே அப்படின்னு அடியார்கள்லாம் அப்படிதான் நினைப்பாங்க. இதுக்கு ஒரு பரிகாரம், தோஷ நிவர்த்தி. இத்தனை படிபாவத்தை நம்மளை விட்டு நீங்கணும்னா என்ன செய்யணும்? சிவபெருமானை தவிர வேற யார் இருக்கான்னு சொல்லி நேர சீர்காழிக்கு வந்து துர்வாச முனிவர் இறைவனுக்கு பலகாலம் சிவபூஜை செய்து அதன் வழி இறைவனுடைய அருளை பெற்று, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். கேட்கும்போது, சாமி இப்படி நிகழ்ந்தது, தாங்கள் அறியாததா இவ்வளவு நிகழ்வு நடந்ததே, அது படிபாவம் வந்தல்லவா அடியேனை சேரும், அந்த படிபாவங்கள் உன்னை விட்டு நீங்கும் சண்பை முனியே என்று சொன்னார். சண்பை, அவருக்கு சண்பை முனியே, சண்பை முனியே இந்த படிபாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் சொன்னார். அப்படிப்பட்ட பெரும் வரத்தை கொடுத்த பெருமான் திரு பிரம்மபுரத்து பெருமான் என்று அவர் பேசுகின்றார். இந்த எவ்வளவு நேரம் மணி என்ன? 8:40. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம வரும் வாரங்களில் சிந்திக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வரும் வாரங்களில் சிந்திக்கலாம்.